என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சாத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம்னு இந்த 3 யுகத்திலும் பூலோக மக்களையும் தேவர்களையும் ராட்சசர்களிடமிருந்து காக்க எத்தனையோ தெய்வங்கள் அவதாரம் எடுத்து பூமியில் பிறந்திருக்காங்க. ஆனால் கலியுக மக்களை காக்க எந்த கடவுளும் அவதரிக்காத போது கலியுக மக்களின் துன்பங்களை அடியோடு வேறறுக்க ஹரிக்கும் ஹரனுக்கும் மகனாக அவதரித்து பூலோகம் வந்தடைந்து இன்று வரை தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு கோடி நன்மைகளை நம் கண் முன்னே வாரி வழங்கி அருளாட்சி செய்பவரே மணிகண்டன் என்னும் சுவாமி ஐயப்பன். அப்படிப்பட்ட கலியுக கண்கண்ட தெய்வமான சுவாமி ஐயப்பனோட முழு வாழ்க்கை வரலாறு முதல் இன்று வரை அவர் நிகழ்த்தி கொண்டிருக்கும் பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும், சபரிமலை ஐயப்பன் பற்றி மறைக்கப்பட்ட விடை தெரியாத பல மர்மங்களுக்கும் கேள்விகளுக்கும், சபரிமலை பற்றி வியக்க வைக்கும் பல ரகசியங்களுக்கும், ஐயப்ப பக்தர்களின் சூட்சுமமான ஒவ்வொரு செயலுக்கும் வழிபாட்டிற்கும் என்னென்ன அர்த்தம்னு ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களும் வாழ்வில் ஒரு முறையாவது தெரிந்து கொள்ள வேண்டிய மகிமை நிறைந்த சுவாமி ஐயப்பனின் உண்மை கதையை பற்றி தான் இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்க போறோம். மறைக்கப்பட்ட நம் தமிழ் ஆன்மீகம் மற்றும் புராண கதைகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை சபரிமலைக்கு போகக்கூடிய உங்களுக்கு தெரிந்த ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்கள் கூடவும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். சபரிமலை கேரளாவில் உள்ள மேற்கு மலைத்தொடர்களில் பதனம்திட்டா மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு புண்ணிய ஸ்தலம். இங்குதான் ஹரிஹர சுதனான சுவாமி ஐயப்பன் வீற்றிருந்து தன்னுடைய பக்தர்களுக்கு அருள் பாலிச்சுட்டு இருக்காரு. 18 மலைத்தொடர்களுக்கு நடுவே சுவாமி ஐயப்பன் கோவில் அமைஞ்சிருக்கு. ஜாதி, மத, மொழி, இனம் என்ற எந்த பாகுபாடுமே இல்லாமல் அனைத்து விதமான பக்தர்களும் ஐயப்பனை தரிசிக்கவும் அவருடைய அருளாசிகளை பெறுவதற்கும் விரதம் மேற்கொண்டு கடினமான மலைப்பாதையில் பயணம் செய்து மலை உச்சியில் அமர்ந்திருக்கும் ஐயப்பனை காண வருகின்றனர். மகிஷாசுரனை வதம் செய்த அன்னை ஆதி பராசக்தியின் மீது கோபம் கொண்டு அவனுடைய தங்கையான மகிஷி பிரம்மாவை நோக்கி கடுமையான தவம் புரிந்து பல வரங்களை வாங்குவா. வரம் பெற்ற மகிஷி தேவர்களையும் முனிவர்களையும் ரிஷிகளையும் துன்புறுத்தி வருவா. இதை பார்த்த சிவபெருமானும் விஷ்ணுவும் மகிஷியை அழிக்க வேண்டி விஷ்ணு மோகினி அவதாரம் எடுக்க சிவபெருமானுக்கும் விஷ்ணுவான மோகினிக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்கு அனைத்து தெய்வாம்சங்களும் பொருந்தி இருந்துச்சு. சிவனும் விஷ்ணுவும் காட்டில் ஒரு மரத்தடியில் அந்த குழந்தையின் கழுத்தில் ஒரு மணிமாலையை அணிவித்து அந்த குழந்தையை அப்படியே காட்டுல விட்டுட்டு போயிடுவாங்க. இதற்கிடையில் கேரளாவில் பந்தல மகாராஜா ராஜசேகரனும் அவருடைய மனைவியும் குழந்தை இல்லாமல் தவிச்சு வந்திருக்காங்க. அவங்க 2 பேருமே சிவபெருமானை நோக்கி மனமுருகி பிரார்த்தனை செஞ்சு வந்திருக்காங்க. ஒரு நாள் பந்தல மகாராஜா காட்டுக்கு வேட்டைக்கு போயிருக்காரு. அப்போ காட்டுக்குள்ள இருந்து ஒரு குழந்தையின் அழுகை சத்தம் கேட்டிருக்கு. மகாராஜாவுக்கு ஒரே சந்தேகம். காட்டிலிருந்து எப்படி ஒரு குழந்தையின் சத்தம் கேக்குதுன்னு அக்கம் பக்கத்துல தேடி பார்த்திருக்காரு. அப்போது ஒரு மரத்தடியில் இருந்த குழந்தையை பார்த்திருக்காரு. தெய்வாம்சம் பொருந்திய அந்த குழந்தைய கையில தூக்கி கொஞ்சம் இருக்காரு பந்தல மகாராஜா. பந்தல மன்னனுக்கு ஒரே மகிழ்ச்சி. குழந்தை இல்லையேன்னு இறைவனை நம்ம இத்தனை நாளா பிரார்த்தனை செஞ்சது வீண் போகவே இல்லை. அந்த பகவான் தான் இந்த குழந்தையை நமக்கு கொடுத்திருக்காருன்னு ரொம்ப ஆசையோடும் அன்போடும் அரண்மனைக்கு எடுத்துட்டு வந்திருக்காரு. மகாராணியும் குழந்தையை பார்த்து மகிழ்ச்சி கடலில் மூழ்கி போயிருக்காங்க. அந்த குழந்தையை கண்ட ஜோதிடர்கள், இந்த குழந்தை தெய்வாம்சம் நிறைந்த குழந்தை, உனது அரசு வம்சத்தின் எல்லா துன்பங்களையும் நீக்குவான் என்றும், சிறுவனுக்கு 12 வயதாகும் போது மன்னர் ராஜசேகரனுக்கு அந்த குழந்தையின் தெய்வீக தன்மையை அறிந்து கொள்ள முடியும்னு கூறியிருக்காங்க. கழுத்தில் மணிமாலையோடு இருந்ததால் மணிகண்டன் பெயர் சுட்டி ரொம்ப பாசமா வளர்த்து வந்திருக்காங்க. நாளடைவில் மகாராணியும் கர்ப்பமுற்று மற்றொரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்திருக்காங்க. அந்த குழந்தைக்கு ராஜராஜன் பெயர் சூட்டி இருக்காங்க. மகாராஜாவுக்கும் மகாராணிக்கும் மகிழ்ச்சி தாங்கல. மணிகண்டன் வந்த நேரம் தான் நமக்கு இன்னொரு குழந்தை கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஐயப்பனை குருகுலத்துக்கு அனுப்பி அனைத்து வித்தைகளையும் கற்று வர சொல்லி இருக்காங்க. மணிகண்டனும் எல்லா வித்தைகளிலும் சிறந்து விளங்கி இருக்காரு. தனக்கு வித்தைகள் கற்றுக் கொடுத்து குருவுக்கு நன்றி செலுத்தும் விதமா அவரோட வாய் பேச முடியாத பையனை பேச வச்சு குரு தட்சணை கொடுத்திருக்காரு. ஐயப்பன் ராஜ்யம் திரும்பியதும் பந்தல மகாராஜா பட்டாபிஷேகம் நடத்த முடிவு செய்வாரு. தனக்கு வயசாகிட்டே போகுது. உடனே பட்டத்து இளவரசனான மணிகண்டனை கூடிய சீக்கிரம் அரசனா முடிசூட்டணும்னு சொல்றாரு. இதை கேட்டதும் தீய எண்ணம் கொண்ட மந்திரி, வயசான இந்த அரசனுக்கு அப்புறம் எனக்கு தான் அந்த அரச பதவி கிடைக்கும்னு பார்த்தா இப்போ எங்கிருந்தோ வந்த இந்த பையனுக்கு அரச பதவி கொடுக்க போறேன்னு சொல்றாருன்னு.
எப்படியாச்சும் மணிகண்டனை வதம் செய்யணும்னு பல சதி திட்டங்களை தீட்டுறாரு. ராணியோட மனசுலயும் கொஞ்சம் கொஞ்சமா நஞ்ச விதைக்க ஆரம்பிக்கிறாரு. மகாராணி கிட்ட போய், உங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்கும்போது மன்னரையே மணிகண்டனுக்கு பட்டாபிஷேகம் செய்யறாரு. ராஜராஜனுக்கு பதிலாக மணிகண்டன் தான் அடுத்த அரசனாகி விடுவான் போலிருக்கிறதென்று ராணியின் மனதில் நஞ்சை விதைப்பான் மந்திரி. மந்திரியோட சூழ்ச்சியால் ராணி தனக்கு தீராத வயிற்று வலி ஏற்பட்டதென்றும் அரண்மனை வைத்தியரை கொண்டு இதற்கு புலிப்பால் கொண்டு வந்தால்தான் இந்த வயிற்று வலி குணமாக முடியும்னு சொல்ல வைப்பா. பாசக்கார மணிகண்டனும் தன்னோட அம்மாக்கு புலிப்பால் கொடுத்தாதான் சரியாகிடும்னு, நான் இப்போவே காட்டுக்கு போய் புலிப்பால் கொண்டுட்டு வரேன்னு கிளம்பி போவாரு. பந்தல மகாராஜா எவ்வளவோ தடுத்து பார்த்தும் மணிகண்டன் கேட்க மாட்டாரு. நான் கண்டிப்பா போய் புலிப்பாலோட வந்து அம்மாவோட பிரச்சனைய சரி பண்ணுவேன்னு சொல்லி இருக்காரு. பந்தல மகாராஜா தன்னோட மகன் சாப்பிட்றதுக்காக அவருக்கு பிடிச்ச நெய் பலகாரங்களும் சிவனோட அருள் எப்போதும் இருக்கணும்னு சொல்லி 3 கண்ணுடைய முழு தேங்காயையும் அதுல விஷ்ணுவை குறிக்கிற மாதிரி நெய்யை நிரப்பி இருமுடி கட்டி அனுப்பி இருக்காரு. இந்த பழக்கம்தான் இன்றைக்கும் இருமுடி கட்டும் போது நடக்குது. 3 கண் உடைய தேங்காவில் நெய் உள்ள வச்சு நிரப்பி ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்ய ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் வழியில சாப்பிடுறதுக்கு தின்பண்டங்களையும் வச்சு அனுப்புறாங்க. நம்ம நல்லபடியா விரதம் இருந்து போயிருந்தா அந்த நெய் எவ்வளவு மாசம் ஆனாலும் வீணா போகாது, அப்படியே இருக்கும். சபரிமலைக்கு போறப்போ தின்பண்டங்கள் சுமை குறைஞ்சி ஐயப்பனுக்குள்ள அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் இருக்கும். ஐயப்பன் புலிப்பால் கொண்டு வர காட்டுக்குள்ள போறாரு. காட்டிற்குள் வந்து கொண்டிருந்த ஐயப்பனை மகிஷி தடுத்து நிறுத்தி இருக்கா. வில்லாளி வீரன் ஐயப்பன் மகிஷியோட சண்டையிட்டு இருக்காரு. மகிஷிக்கு நிலத்துல விழுந்தா மீண்டும் மீண்டும் வரக்கூடிய சக்தி இருந்துச்சு. அதனால நதையில தூக்கி வீசி மீண்டும் எழுந்து வர முடியாதபடி மகிஷி மேல ஒரு மிகப்பெரிய பாறைய போட்டு அது மேல ஐயப்பன் மகிஷிய வதம் செஞ்சு நர்த்தனம் ஆடி இருக்காரு. இறுதியில் மகிஷியும் அழிஞ்சு போயிருக்கா. ஐயப்பனோட பாதம் பட்டதும் அரக்கி மகிஷி ஒரு அழகான பெண்ணாக தோன்றி ஐயப்பனோட பாதம் பணிஞ்சிருக்கா. என்னை காப்பாத்தின நீங்களே என்ன திருமணம் செஞ்சுக்கோங்கன்னு கேட்டிருக்கா. அப்போ ஐயப்பன், சபரிமலைக்கு எந்த வருஷம் கன்னிசாமி மாலை போட்டு என்ன தரிசனம் செய்ய வரலையோ அப்ப உங்களை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்காரு. நீங்க என் சன்னதிக்கு பக்கத்திலேயே மஞ்சள் மாதாவா இருந்து இங்க வரும் பக்தர்கள் குறைகளை நிறைவேற்றி வாங்கன்னு சொல்லி இருக்காரு. அதனாலதான் லீலாவதி மஞ்சள் மாதா மாளிகைபுரத்தம்மாங்கிற பேர்ல அருள் பாலிச்சிட்டு வரா மகிஷி. எருமை உருவம் கொண்ட மகிஷிய வாபரன் உதவியோட வதம் செஞ்சு எருமை கொல்லியான அந்த இடத்தை எரிமேலின்னு சொல்லப்படுது. அந்த எரிமேலியில வாபரனை இங்கேயே இருந்து என்னை பார்க்க வரும் பக்தர்களுக்கு எந்த தீங்கும் நேராம பார்த்து காவல் புரிய சொல்லி இருக்காரு. மகிஷியின் அழிவால் தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஐயப்பன் மகிஷிய வதம் செஞ்சுட்டு புலிகளை பார்க்க போறாரு. புலிகள் எல்லாம் ஐயப்பனை பார்த்து வணங்கி தன்னோட தோள் மீது அமர வைத்து 100கணக்கான புலிப்படை சூழ பந்தல நாட்டுக்கு வந்திருக்காரு ஐயப்பன். இந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்த அனைவரும் வாயடிச்சு போய் உறைஞ்சு நின்று இருக்காங்க. யாராலையும் கிட்ட கூட நெருங்க முடியாத புலியோட மடியிலிருந்து பால் எடுத்துவான்னு சொல்லி அனுப்புனா 100கணக்கான புலிப்படை சூழ அரண்மனைக்கு வந்ததை பார்த்து செஞ்ச தவறுக்கு மந்திரியும் மகாராணியும் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஐயப்பனும் தனது அவதாரத்தின் நோக்கம் நிறைவேறிவிட்டதாகவும், நான் பூமியில் எதற்காக பிறந்தேனோ அந்த வேலை முடிந்துவிட்டது, அதனால் நான் தேவலோகம் செல்கிறேன்னு கூறியிருக்காரு. மகனை பெரிய போகிறோமே என்று மனமுடைந்த பந்தல மன்னன் ஐயப்பனிடம், பகவானே, நீங்க எங்க கூட இருந்ததுக்கு அடையாளமா நான் ஒரு கோயில் கட்ட விரும்புறேன், அதை எங்க கட்டணும்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. அப்போ ஐயப்பன் ஒரு அம்பை எடுத்து எய்திருக்காரு. இந்த அம்பு எங்க போய் விழுகிறதோ அங்கேயே ஒரு கோயில் கட்டுங்கன்னு சொல்லி இருக்காரு. அந்த அம்பு சபரிமலையில் போய் விழுந்திருக்கு. அங்கு 18 படிகளுடன் கிழக்கே நோக்கி தனக்கும் பக்கத்தில் மாளிகைபுரத்தம்மனுக்கும் கோயில் கட்டுங்கள்னு சொல்லிட்டு மணிகண்டன் ஆகிய ஐயப்பன் தேவலோகம் சென்றதா கூறப்படுது. மணிகண்டன் கட்டளைப்படி அகத்திய முனிவரின் ஆலோசனையின் பேரில் பந்தல மன்னன் ஊன் உறக்கமில்லாமல் அவரே நேரடியாக மேற்பார்வை கொண்டு 18 படியோடு கூடிய அழகிய கோவிலை கட்டியிருக்காரு. பக்கத்திலேயே மகிஷிக்கு கோவிலின் இடதுபுறம் மாளிகைபுரத்தம்மன் என்ற பெயரில் அமர்ந்து இங்கே என்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு அருள் புரிந்திட வேண்டும்னு ஐயப்பன் கேட்டுக்கிட்டதால அந்த பெண் சபரிமலையில் மஞ்சமாதா என்கிற மாளிகைபுரத்தம்மனாக அமர்ந்து இன்றளவும் அருள் பாலிச்சிட்டு வராங்க.
அடுத்து ஐயப்பனின் மனைவிகள் மற்றும் திருமணம் எப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஐயப்பன் பிரம்மச்சரி விரதத்தை கடைபிடிக்க போறதா சொன்னாரு. அப்புறம் எப்படி அவருக்கு 2 மனைவிகள் இருக்குன்னு கேட்டா, முருகப்பெருமான வட இந்தியாவில் பிரம்மச்சாரி கார்த்திகேயன்னு சொல்லி வழிபடுவாங்க. நம்ம தென் இந்தியாவில் முருகனுக்கு 2 மனைவிகள் இருக்காங்கன்னு சொல்லி வழிபட்டு வரும். அதே கொஞ்சம் வித்தியாசமா நம்ம பிள்ளையார் பிரம்மச்சாரின்னு சொல்றப்போ வட இந்தியாவில் சித்தி புத்தின்னு 2 மனைவிகள் இருக்காங்கன்னு சொல்லி வழிபட்டு வராங்க. ஆனா ஐயப்பனுக்கு சவுத் இந்தியா நார்த் இந்தியா பிரச்சனை எல்லாம் தேவையில்லை. ஒரே மாநிலத்திலேயே அவரை பிரம்மச்சாரியாகவும் வழிபடுறாங்க, 2 மனைவிகளோடையும் வழிபடுறாங்க. முருகப்பெருமானுக்கு எப்படி தமிழகத்தில் அறுபடை வீடுகள் இருக்குதோ அதே மாதிரி ஐயப்பனுக்கு கேரளாவில் அறுபடை வீடுகள் இருக்குது. அதுல சபரிமலை முதன்மையான இடம். இங்கு ஐயப்பன் பிரம்மச்சாரியா காட்சி கொடுக்கிறாரு. ஆரியங்காவுங்கிற இடத்துல 1 மனைவியோடவும், அச்சன் கோவில்ங்கிற இடத்துல 2 மனைவிகளோடவும் காட்சி கொடுத்து வராரு நம்ம ஐயப்பன். 2வது படை வீடு தான் அச்சன் கோவில். அறுபடை வீடுகளில் ஐயப்பன் கோவில்களில் சபரிமலையில் மட்டும் பிரம்மச்சாரியாகவும், மற்ற இடத்தில் குழந்தையாகவும், வேட்டை மன்னனாகவும், 1 மனைவி மற்றும் 2 மனைவி என்று குடும்பஸ்தனாகவும் காட்சி கொடுத்து வராரு. இதுல சபரிமலைக்கு மட்டும் குறிப்பிட்ட வயது பெண்கள் வராதீங்க, ஏன்னா அவர் பிரம்மச்சரிய விரதம் மேற்கொள்றதாலன்னு சொல்றாங்க. மற்ற 5 படை வீடுகளுக்கும் பெண்கள் தாராளமா போய் தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். பரசுராமர் தான் தர்மசாஸ்தாவான ஐயப்பனுக்கு தன்னோட கையால சிலைகளை செஞ்சு பிரதிஷ்டை செஞ்சார்னு கேள்விப்பட்டிருப்போம். அதுல நெருப்பு மற்றும் பல இயற்கை சீற்றங்கள், இஸ்லாமியர் படையெடுப்புன்னு பலவிதமான சிலைகள் சேதமடைஞ்சிருக்கு. ஆனா அச்சன் கோவில்ல மட்டும்தான் பரசுராமர் பிரதிஷ்டை செஞ்ச அதே பழைய காலத்து சிலை அப்படியே இருக்கு. அதனாலேயே அச்சன் கோவில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. சபரிமலையில் பிரம்மச்சாரியாக விற்றிருக்கும் ஐயப்பன் ஆரியங்காவ் சாஸ்தா கோவிலில் கிரகஸ்தனாக அருள் பாலிக்கிறார். திருமண தடை உள்ளவர்கள் இந்த கோவிலில் வேண்டிக் கொண்டால் விரைவில் திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கையாயிருக்கு. ஐயப்பனுக்கு பல்வேறு கோவில்களை கட்டியதாக கூறப்படும் பரசுராமர் தான் இந்த கோவிலையும் கட்டியிருக்காரு. ஐயப்பன் தன்னுடைய ராஜவம்சத்து பெற்றோருக்காக ஒவ்வொரு வருஷமும் மகர சங்கராந்தி அன்று உத்திர நட்சத்திரத்தில் பொன்னம்பலமேடு என்ற இடத்தில் ஜோதி வடிவில் காட்சி தருவதாக ஐதீகம். இதுக்காக இன்னைக்கும் ராஜவம்சத்து வாரிசுகள் தங்கம், வைரம் உட்பட பல்வேறு ஆபரணங்களை ஐயப்பனுக்கு சாத்தி ஜோதியை தரிசிப்பது வழக்கமாயிருந்து வருது. ஐயப்பனுக்கு ஆண்டு முழுவதும் மேல் சாந்திகள் தான் வழிபாடுகளை மேற்கொள்வாங்க. ஆனா ஜனவரி 15 மகர பூஜையிலிருந்து 20ஆம் தேதி வரை ஐயப்பனுக்கு ராஜவம்சத்து வாரிசுகள் தான் பூஜைகள் செய்வாங்க. இதற்காக ராஜவம்சத்தை சேர்ந்த 3 பேர் ஆபரண பெட்டிகளோடு வருவாங்க. புல்மேடு பாதையில இருந்து பார்த்தா மகர ஜோதி தெளிவாக தெரியும் என்பதால் ஏராளமான பக்தர்கள் அந்த வழியே போயிட்டு இருக்காங்க. தன்னுடைய அவதார நோக்கத்தை நிறைவு செய்ய வந்த ஹரிஹரன் மகன் மணிகண்டன் மகிஷியை வதம் செய்து தேவலோகம் சென்றதாகவும், ராஜவம்சத்து பெற்றோருக்காக மகர ஜோதியாகவும், கலியுக மக்களின் கஷ்டங்களை தீர்க்க சபரிமலையில் 18ஆம் படிமேல் தியான நிலையில் அமர்ந்து தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துட்டு இருக்காரு. கடுமையான விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்லும் பக்தர்களுக்கு ஏதேனும் இடையூறோ ஆபத்தோ ஏற்பட்டால் அந்த ஆபத்திலிருந்து தன்னுடைய பக்தர்களை காக்க மணிகண்டன் எந்த ரூபத்தை எடுத்தாலும் நம் கண் முன் வந்து நிற்பார். இந்த அனுபவத்தை சபரிமலைக்கு சென்ற பல பக்தர்கள் உணர்ந்திருக்காங்க. ஒரு சமயம் சனீஸ்வர பகவான் ஐயப்ப பக்தர் ஒருவரை பிடிப்பதற்காக சென்றபோது அவரை வழியில் மடக்கிய தர்மசாஸ்தாவான ஐயப்பன், என்னுடைய பக்தர்களை ஏன் தண்டிக்கிறீங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா அப்படின்னு சனீஸ்வர பகவானை பார்த்து கேட்டிருக்காரு. அதற்கு சனீஸ்வரர், எனக்கு ஏழை, பணக்காரர், கடவுள் பக்தி உள்ளவர், இல்லாதவர் அப்படிங்கிற பாகுபாடே கிடையாது. 7.5 சனியின் காலம் வரும் நேரத்தில் பாரபட்சம் இல்லாம அவங்கள நான் பிடிச்சுக்குவேன், அதுதான் என்னுடைய தர்மம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த மும்மூர்த்திகள் எப்படி அவங்களுடைய தொழிலை செஞ்சுட்டு இருக்காங்களோ அதே போல் என்னுடைய வேலையை நான் சரியான நேரத்தில் செய்கிறேன். படைத்தல், அழித்தல், ஆக்குதல் தொழில் தடைப்பட்டால் எப்படி படைப்பு தொழிலான சிருஷ்டி நடக்காதோ அதே போலவே மானிடர்கள் செய்யும் கர்ம வினைகளுக்கு ஏற்ப நான் அவங்கள தண்டிச்சுட்டு இருக்கேன். அந்த வேலையை நான் ஒழுங்கா செய்யலைன்னா தர்மம் எப்படி வாழும்னு சனீஸ்வரர் கேட்டிருக்காரு. சனி பகவானின் பதிலில் திருப்தி அடைந்த ஐயப்பன், சரி, இனிமே நீங்க தர தண்டனைகளை எல்லாம் என்கிட்ட சொல்லுங்க. அந்த தண்டனைகளை என்னுடைய பக்தர்களுக்கு 1 மண்டல காலத்திலேயே அனுபவிக்குமாறு என்னுடைய பக்தர்களுக்கு விரத முறைகளாக நான் வகுத்து தரேன்னு சொல்லியிருக்காரு.
அதற்கு சனி பகவான், ஒருவருடைய 7.5 சனியின் காலத்தில் விதவிதமான உணவுகளையும் பழங்களையும் உண்டு மகிழ்ந்தவரை சோத்துக்கே வழியில்லாம நான் அலைய வைப்பேன். மலர்கள் தூவிய கட்டிலில் ஆடம்பரமாக உறங்கி திளைத்தவனை கட்டாந்தரையிலும் பாறையிலும் நான் உறங்க வைப்பேன். என்னதான் அந்யோன்யமான தம்பதிகளாக இருந்தாலும் கூட என்னுடைய பார்வை பட்டாலே இருவரும் பிரிந்து விடுவார்கள். கட்டிக்கொள்ள ஒழுங்கான உடைகள் கிடைக்காமல், தலைக்கு எண்ணெய் இல்லாமல், காலுக்கு காலணி இல்லாமல், தன்னையே நொந்து கொண்டு கண்டு கொள்ள முடியாதபடி உருவம் சிதைந்து போய் அழகு குன்றி சக்தியின்றி வாடி போக வைப்பேன். சதா சர்வ காலமும் பன்னீரிலேயே குளித்து திளைத்தவர்கள் தண்ணீருக்கே அலைய வைப்பேன். இதையெல்லாம் நீங்க எப்படி ஒரு மண்டலத்துல தண்டனையாக கொடுக்க முடியும்னு ஐயப்ப சுவாமியை பார்த்து சனி பகவான் கேட்டிருக்காரு. அதற்கு பொன் முறுவலுடன் பதிலளித்த தர்மசாஸ்தாவான ஐயப்ப சுவாமி, கவலைப்படாதீர்கள், நீங்கள் குறிப்பிட்ட அத்தனை தண்டனைகளையும் நான் என்னுடைய பக்தர்களுக்கு அளிப்பேன். எப்படின்னு கேளுங்க அப்படின்னு ஐயப்ப சுவாமி விரத முறைகளை வகுத்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. என்னுடைய பக்தர்கள் ஒரு மண்டல விரத காலத்தில் மிகவும் எளிமையாக ஒருவேளை உணவையே உண்டு திருப்தி அடைவார்கள். ஆடம்பரமான கட்டிலில் உறங்காமல் வெறும் தரையிலேயே படுத்துறங்குவார்கள். தாம்பத்தியத்தில் அறவே ஈடுபடாமல் கடுமையான பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்து ஒரு மண்டல காலத்தில் எப்போதும் என்னுடைய நாமமான சுவாமியே சரணமயப்பா என்று சொல்லியே காடு மலைகளை கடந்து வந்து என்னை தரிசிப்பார்கள்னு சொல்லியிருக்காரு. அதோடு உனக்கு பிடித்த நிறம் கருப்பு தானே, அந்த கருப்பு நிற ஆடைகளையே என்னுடைய பக்தர்களை நான் உடுத்த செய்வேன். காலணிகளை அணிய விடாமல், முடி திருத்தி கொள்ளாமல், என்னுடைய அணிகலனான துளசி மாலையை அணிந்து கொண்டு சுகதுக்கங்களில் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கி இருக்கச் செய்து அனைவராலும் சுவாமியே என்று அழைக்கச் செய்வேன். அதிகாலையிலும் மாலை நேரத்திலும் குளிர்ந்த நீரிலேயே என்னுடைய பக்தர்களை நான் நீராடச் செய்வேன். என்னுடைய பக்தர்கள் அனைவருமே இந்த விரத முறைகளை சிரமத்துடன் மேற்கொண்டு செய்து முடித்து என்னை வந்து தரிசிப்பார்கள். அவர்களை நீ உன்னுடைய கொடூர பார்வையை செலுத்தாமல் மனம் கனிந்து கருணை மழை பொழிந்து அருளாசி வழங்கி வர வேண்டும்னு ஐயப்பன் கேட்டுக்கொண்டிருந்திருக்காரு. தர்மசாஸ்தா ஐயப்பன் சொன்ன விரத முறைகளை பக்தியுடன் ஏற்றுக்கொண்ட சனீஸ்வர பகவான் அன்றிலிருந்து இன்று வரையிலும் ஐயப்ப பக்தர்களிடம் தன்னுடைய கொடூர பார்வையை செலுத்தாமல் நன்மையை மட்டுமே அளித்து வருகிறார். இப்படி சனீஸ்வர பகவானின் கொடூர பார்வையிலிருந்து தன்னுடைய பக்தர்களை காப்பதற்கே சனீஸ்வர பகவான் சொன்ன தண்டனைகளை கடுமையான விரத முறைகளாக பக்தர்களுக்கு வகுத்து சனி பகவானுக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்காரு சுவாமி ஐயப்பன். கருப்பு நிற ஆடைகள் நெகட்டிவ் எனர்ஜி, எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் அப்படின்னு சொன்னாலும் அறிவியல் ரீதியாக பார்த்தால் வெப்பத்தை கிரகிக்கும் தன்மை கொண்டது. அதனால குளிர்காலங்களில் ஏற்படும் அதிகமான குளிரை நம்முடைய உடல் தாங்க வேண்டும் என்பதால் குளிர்காலத்தில் கருப்பு நிற ஆடைகளை அணிய சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம குளிர்காலத்தில் சபரிமலையில் அதிகமான குளிரும் இருக்கும் அப்படிங்கிறதால அந்த குளிரையும் தாங்கும் என்பதால் தான் கருப்பு நிற ஆடையை அணிந்து செல்கின்றனர். சனீஸ்வரருக்கு பிடித்த நிறம் கருப்பு நிறம். அதனால்தான் சனி கிரகத்தால் ஏற்படும் சங்கடங்களிலிருந்து காத்து தன்னுடைய பக்தர்களை காத்தொருளவே கருப்பு நிற ஆடையை அணிவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார் ஐயப்பன். குளிர்ந்த நீரில் 2 வேளைகளில் குளித்து கருப்பு நிற ஆடைகளை அணிந்து ஒரு வேளை உணவை உண்டு வெறும் தரையில் உறங்க செய்து காட்டிலும் மலையிலும் வெறும் காலுடன் நடக்க வைத்து சபரிமலைக்கு வந்து தன்னை தரிசிக்குமாறு விரத முறைகளை வகுத்தவர் ஐயப்பன். அதனால ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் தர்மசாஸ்தாவான ஐயப்ப சுவாமி வகுத்துள்ள விரத நெறிமுறைகளை கடுமையாக கடைபிடித்து விரதம் இருந்து சபரிமலை ஐயப்பனை தரிசித்து அவருடைய அருளாசியை பெற்று வாருங்கள். சபரிமலை கேரளாவில் உள்ள மேற்கு மலைத்தொடர்களில் பதனம்திட்டா மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு புண்ணிய ஸ்தலம். இங்குதான் ஹரிஹர சுதனான சுவாமி ஐயப்பன் வீற்றிருந்து தன்னுடைய பக்தர்களுக்கு அருள் பாலிச்சுட்டு இருக்காரு. 18 மலைத்தொடர்களுக்கு நடுவே சுவாமி ஐயப்பன் கோவில் அமைஞ்சிருக்கு. ஜாதி மத மொழி இனம் என்ற எந்த பாகுபாடுமே இல்லாமல் அனைத்து விதமான பக்தர்களும் ஐயப்பனை தரிசிக்கவும் அவருடைய அருளாசிகளை பெறுவதற்கும் விரதம் மேற்கொண்டு கடினமான மலைப்பாதையில் பயணம் செய்து மலை உச்சியில் அமர்ந்திருக்கும் ஐயப்பனை காண வருகின்றனர். தன்னலமற்ற குணத்தை கொண்டவர், தன்னிடம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளும் பக்தர்களுக்கு வேண்டிய வரத்தை அளிப்பவர் சபரிமலை ஐயப்பன். எதுக்காக சபரிமலைக்கு போறதுக்கு மட்டும் இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்குன்னு எல்லாரோட மனசுலயும் ஒரு கேள்வி எழும். சபரிமலை ஐயப்பன் சன்னிதானம்ங்கிறது மலையின் மேல் இருப்பதால் பல கஷ்டங்களை தாண்டி தான் அந்த இறைவனை நம்ம தரிசனம் செய்ய முடியும். தரிசனத்திற்காக செல்லும் வழியில் ஏற்படும் இடர்பாடுகளை நம்ம தாங்கிக்கிறதுக்காக எடுக்கப்படும் பயிற்சிகள் தான் இந்த கடுமையான விரதம். ஒரு மனிதன் தன்னைத்தானே பக்குவப்படுத்தி கொண்டு ஒழுக்கமாக வாழ்வதற்கு பயிற்சி எடுத்துக்கொள்ளும் காலம்ங்கிறது தான் இந்த விரத காலம்.
சபரிமலைக்கு மாலை அணிந்து கொள்பவர்கள் பல வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாம் 60 நாட்கள் விரதத்தை கடைபிடிச்சு வந்தாங்க. 60 நாட்கள் விரதம் இருப்பது ரொம்ப கடினமாக இருந்ததால அதனை ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்களா குறைச்சிக்கிட்டாங்க. ஆனா இப்போலாம் விரதம் இருக்கக்கூடிய நாட்களை அவங்க சௌரியத்துக்கு ஏத்த மாதிரி அவங்களே தீர்மானம் செஞ்சுக்கிறாங்க. ஆனால் சபரிமலை ஐயப்பனுக்குன்னு விரதம் இருக்கீங்கன்னா 48 நாட்கள் விரதம் இருந்து போறதுதான் சரியான முறை. வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கடைபிடிக்கவும் உற்சாகத்தை ஏற்படுத்தவும் ஆரோக்கிய வாழ்வு வாழவுமே ஒரு மண்டல விரதம் மேற்கொள்ளப்படுகிறது. சுய கட்டுப்பாடும் இந்த விரதத்தின் ஒரு முக்கிய நோக்கமா இருக்கு. சபரிமலை செல்ல விரும்பும் ஐயப்ப பக்தர்கள் கார்த்திகை மாதம் முதல் தேதி அன்னைக்கு மாலை போட்டுக்குவாங்க. அன்னைக்கு நட்சத்திரம் திதி எல்லாம் பார்க்க தேவையில்லை. எதனாலன்னா குளிர்காலத்தின் தொடக்க நாள் தான் கார்த்திகை முதல் நாள். நம்மளோட உடம்ப அப்போதுல இருந்தே தயார்படுத்திக்கிட்டாதான் குளிர் நிரம்பிய மார்கழி தை போன்ற மாதங்களில் மலை பிரதேசத்தில் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக விளங்குங்கிறத கருத்தில் கொண்டு கார்த்திகை மாதம் முதல் தேதி மாலை போட்டுக்கிறாங்க. சபரிமலை புனித பயணம்ங்கிறது உணர்ச்சிகளின் ஒரு சோதனை தான். மாலையிட்டு மாலை சவிட்டி திரும்பி வரும் வரை பக்தர்கள் எளிய வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும். இதுதான் விரதம்னு சொல்றாங்க. ஒரு பக்தன் எப்போ மாலை போட்டுக்கிறானோ அன்னையில இருந்து அவனோட விரதம் ஆரம்பமாகுது. மலை பயணம் செய்து சுவாமியை தரிசிக்க வேண்டும் என்ற அவனுடைய ஆவலை வெளிப்படுத்துவதற்காகவே மாலை போட்டுக்கிறாங்க. இப்படி ஐயப்ப சுவாமிக்கு மாலை போட்டுக்கிறவங்க ஐயப்பனின் உருவம் பொறித்த காசு ஒன்றை எடுத்து துளசி செடியின் வேரிலிருந்து உருவாக்கப்பட்ட மணிகளால் கோர்க்கப்பட்ட மாலையை தான் அணிஞ்சுக்கணும். எதனாலன்னா துளசி மாலை ஸ்ரீமத் நாராயணருக்கு உரியது. விஷ்ணு பகவான் சாந்த குணம் கொண்டவர், கோபமற்றவர். அவருடைய மனமும் உடலும் குளிர்ந்த தன்மை வாய்ந்தது. பார்க்கடலில் ஆதிசேஷனை படுக்கையாக கொண்டு படுத்திருக்கும் பரம தயாநிதி விஷ்ணு பகவான். அவருடைய நினைவாக துளசி மாலை அணியப்படுது. அறிவியல் ரீதியா பார்த்தோம்னா துளசி மாலை அணிவதால் உடல் ஆரோக்கியமா இருக்கும். நோய் நொடிகள் தாக்காது. இருதய பிணிகளும் சுவாச சம்பந்தப்பட்ட எந்த நோய்களுமே தாக்காது. உயர்ந்த மலையின் மீது ஏறும் ஒரு மனிதனுக்கு இது எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கறதாலதான் அந்த வியாதிகளை தீர்த்து வைப்பதற்காக துளசி மாலை அணிஞ்சுக்கிறாங்க. மலை மீது குடிக்கொண்டிருக்கும் ஐயப்பனை தரிசிக்க ஆரோக்கியமா இருக்கணும். இதை தெரிஞ்சுக்காத சிலர் ருத்ராட்ச மாலை அப்படிங்கிற எலத்தங்கொட்டையில் தயாரிக்கப்பட்ட போலி மாலையையும் போலியான துளசி மாலையையும் பவள மாலையையும் தாமரை இலை மாலையையும் அணிஞ்சுக்கிறாங்க. இந்த மாலை போட்டாதான் சபரிமலைக்கு போக முடியுமா? எதனால மாலை போட்டுக்கணும்னு கேட்டா, மணிகண்டன் கைலாயத்திலிருந்து அனுப்பப்பட்ட போது உயர்ந்த மணிகளினால் கோர்க்கப்பட்ட மாலை ஒன்றை அணிந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்காரு. இதனாலதான் அவருக்கு மணிகண்டன்கிற பெயரே ஏற்பட்டுச்சு. மாலை அணிந்தவர் அனைவருமே மணிகண்டனோட மறுபிம்பங்கள்னு நினைவூட்டுவதற்காக தான் இந்த மாலை போட்டுக்கப்படுது. துளசி மாலையில் ஐயப்பனின் உருவம் பொறித்த முத்திரை மாலையை நம்மளே போட்டுக்க கூடாது. ஐயப்பன் கோவிலுக்கு போய் அங்க உள்ள அர்ச்சகர்கள் கிட்ட கொடுத்து இறைவன் முன்னிலையில் வைக்கப்பட்டு முறையான பூஜைகள் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த மாலையை நம்ம போட்டுக்கணும். தக்க குருநாதர் கிடைக்காதவங்க இறைவனையே மானசீக குருவாக நினைத்து அவருடைய பிரதிநிதியாக ஆலய அர்ச்சகரை கருதி அவங்க கையால ஐயப்பன் சன்னதியில் இந்த மாலையை போட்டுக்கலாம். யார் நமக்கு மாலை போட்டு விடுறாங்களோ அவங்கள நம்மளோட குருநாதர் அப்படிங்கிறத மறக்க கூடாது. மாலை அணிந்தவுடன் நம்மளால முடிஞ்ச காணிக்கைய அந்த குருநாதருக்கு கொடுக்கணும். உயர்ந்த மணிகளை உடைய மாலையை தர்மசாஸ்தாவின் கழுத்திலே அணிவித்த இந்த நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான் குருமார்களின் கையால் மாலை அணிவிக்கப்படும் சடங்கு ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. இப்படி ஐயப்பனுக்கு மாலை போட்டுக்கிட்டவங்க அடுத்து தினமும் அதிகாலையிலேயே எழுந்து பச்சை தண்ணீரில் தான் குளிக்க வேண்டும். தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் குளிக்கணும். இதனால உடம்பு சுத்தமாகிறதோடு மட்டுமில்லாமல் உடல் களைப்பும் நீங்கும். இறைவன் முன் உற்சாகத்துடன் பணியில் ஈடுபட முடியும். பக்தர்கள் சபரிமலைக்கு போகும்போது பம்பையில குளிச்சுட்டு தான் தரிசனத்துக்கு போகணும். பம்பையில் தண்ணீர் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். அதனால நம் உடம்பானது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த பழக்கத்தை கடைபிடிச்சு வந்திருக்காங்க. உடல்நிலை சரியில்லாதவங்க வெதுவெதுப்பான நீர்ல குளிக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. அடுத்ததா நெற்றியில் தினமும் சந்தனம் குங்குமம் வச்சுக்கணும். வீட்டில் உள்ள ஐயப்பனின் திருவுருவ படத்திற்கு தினமும் பூக்கள் வைக்கணும். ஐயப்பனுக்கு நெய் தீபம் ஏற்ற வேண்டும். தினம்தோறும் பூஜை செய்யும் போது ஐயப்பனுக்கு சமைச்சுதான் நைவேத்தியம் வைக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. எச்சில் படாத பழ வகைகளோ அல்லது ஒரு டம்ளர் பால் வச்சு கூட பூஜை பண்ணலாம். காலை
காலையிலும் மாலையிலும் 108 சரணம் சொல்லிதான் ஐயப்பனை பூஜை செய்யணும். ஐயப்பன் விரதம் இருக்கும்போது சாப்பிடாம தான் கடைபிடிக்கணும் அப்படிங்கறதுல எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. காலையில் பூஜையை முடித்துவிட்டு சாப்பிடலாம். இதே போன்று மாலையிலும் பூஜையை முடித்துவிட்டு உணவருந்தலாம். இப்படி மாலை போட்டுக்கிட்ட காலங்களில் கடுமையான மன விரதத்தையும் உடல் ஒழுக்கத்தையும் கடைபிடிக்கணும். மனம், வாக்கு, காயமாகிய 3 பெண்கள் மேல் உள்ள இச்சையை தவிர்க்க வேண்டும். வேடிக்கை விளையாட்டுகள் பார்ப்பதை நிறுத்தி நாடகம், கூத்து, திரைப்படத்தை தவிர்க்க வேண்டும். சபரிமலைக்கு வரும் ஐயப்ப சாமிகளின் உடைகள் கருப்பு, நீலம், காவி நிறத்தில் இருக்கணும். எதனாலனா கருப்பு வண்ணம் அணிவதால் சனீஸ்வரனையும், நீல வண்ணம் அணிவதால் தர்மசாஸ்தாவையும், பொன் வண்ணமாக அணிவதால் பரமேஸ்வரனையும், பச்சை வண்ணம் ஸ்ரீமத் நாராயணனையும் திருப்திப்படுத்துமா. இவை தற்காலிக சந்நியாசத்தின் அடையாளங்களா இருந்திருக்கு. காவி நிற உடை என்பது நிரந்தர சந்நியாசத்தின் அடையாளம். காவி கட்டியவன் மீண்டும் இல்லறத்துக்கு திரும்ப கூடாது அப்படிங்கிற ஒரு விதியும் இருக்கும். இதை பெரும்பாலும் யாரும் மதிக்கிறது கிடையாது. இப்படி வண்ண வண்ண ஆடைகளை எதுக்காக கட்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பச்சை நிற கொடிய காடின் நடுவி பச்சை இலைகளுக்கு நடுவே நடந்து போகும்போது அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட கருப்பு, நீல நிற ஆடைகளை பயன்படுத்த சொல்லி இருக்காங்க. ஐயப்பனுக்கு விரதம் இருக்கிறவங்க செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எதனாலனா அந்த காலகட்டத்தில் வாகன வசதிகள் இல்லாம இருக்கும் போது மலைப்பாதையில் பயணிக்க நம்முடைய பாதங்களை தயார்படுத்தி கொள்வதற்காகவே காலணிகளை அணியாமல் 48 நாட்கள் பயிற்சி எடுத்து வந்திருக்காங்க நம்முடைய முன்னோர்கள். ஐயப்பன் வீற்றிருக்கும் சபரிமலை ஏற்ற இறக்கமும் கல்லும் முள்ளும் நிறைந்தது. சில நேரம் செங்குத்தான மேட்டிலும், சில நேரம் கிடுகிடு பாதாளத்திலும் ஏறவும் இறங்கவும் வேண்டியிருக்கும். அப்போ செருப்பு போட்டிருந்தா விளைவு விபரீதமாகிடுங்கிறதால தான் செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இயற்கையான பிடிப்பும் நம்மை கட்டுப்படுத்தும் சக்தியும் செருப்புக்கு கிடையாது. அதனாலதான் செருப்பு போடாம போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஐயப்பனுக்கு மாலை போட்டு விரதம் இருக்கிற இந்த காலத்திலையும் நம்ம செருப்பு போட்டுட்டு இருந்தோம்னா நம்முடைய உள்ளங்கால்கள் ரொம்ப மிருதுவா மாறி இருக்கும். முரட்டு தன்மை கொண்ட கானகத்தில் கல்லையும் முள்ளையும் தாங்கக்கூடிய வலிமை நமக்கு கிடைக்காது. அதனாலதான் காலணிகளையும் குடைகளையும் தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. விரத காலத்தில் இயற்கையின் சீற்றத்தை சமாளிச்சு கொள்ள நம்ம பழகிட்டோம் அப்படின்னா மலை பயணத்தின் போது எதிர்பாராத நேரிடும் திடீர் மழை, குளிர், காற்றை நம்ம சமாளிக்க முடியும். நம்மளோட உடம்புக்கு எந்தவித கெடுதலும் ஏற்படாது. அதனாலதான் குடை பிடிப்பதையும் காலணி அணிவதையும் தவிர்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க. சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது எதனாலன்னா எண்ணெய் தேய்த்து குளிப்பதால் நரம்புகள் தளர்ந்து போகும். இதனால் வழக்கத்திற்கு மீறிய சோம்பேறித்தனமும் தூக்கமும் வந்து குடிக்கொண்டு விடுமா. கண் விழிக்க முடியாத நிலை ஏற்படுமா. பெரும்பாலும் சபரிமலைக்கு போறவங்க இரவு நேரத்திலும் நடக்க நேரிடும். இதனால அதிக சோர்வும் தூக்க கலக்கமும் ஏற்படும். அதனாலதான் விரத நாட்களில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்காம இருக்குது நல்லதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து எதனால மாலை போட்டுக்கிறவங்க முடி வெட்டிக்கிறதோ முக சவரமோ செய்யக்கூடாது சொல்றாங்க தெரியுமா? முக திருத்தமும் முடி திருத்தமும் என்னோட அழக மத்தவங்க பார்த்து ரசிக்கணுங்கிறதுக்காக செய்யப்படுது. முடி வளர்ப்பதும் மொட்டை போடுவதும் எனக்கு இந்த உலகத்தின் மீது எந்த பற்றும் கிடையாது. இறைவனை பற்றி மட்டுமே நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற சிந்தனையை காட்டிக்கிறதுக்காக தான் இப்படி செய்யப்படுது. மொட்டை போடப்பட்ட முகம் எப்படி அழகை இழந்து காட்சி தருமோ அத மாதிரிதான் அடர்ந்த தாடி மீசையும் பார்க்க சகிக்காது. என்னுடைய சிந்தனையை மற்றவர்கள் வேறு திசையில் திருப்பிவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட இந்த கட்டுப்பாடு விதிக்கப்படுது. அடுத்து மது அருந்துபவர்களும் புகைப்பிடிப்பவர்களும் மாலை போட்டுக்கிட்ட பிறகு இதை அறவே விட்டுடணும். எந்த ஒரு பழக்கமா இருந்தாலும் அதை ஒரு மண்டலம் கஷ்டப்பட்டு கடைபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுவே நமக்கு பழகிடும். தீய பழக்கத்திலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ளவே இந்த விரத முறைகள் கடைபிடிக்கப்படுது. சிகரெட் பிடிக்கிறதால நரம்புகள் தளர்ந்து போகுது. செய்யத்தகாத செயல்களை செய்ய தோண்டுது. சபரிமலை இருக்கும் இடம் 4 புறமும் பள்ளத்தாக்கால நிறைஞ்சிருக்குது. போதைப் பொருட்களை வழக்கமாய் கொண்டவன் அந்த போதையின் காரணமாக தவறி விழுந்து விடலாம், மலையேற முடியாமல் மயங்கி களைத்து விடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட தீய செயல்கள் எல்லாம் தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. மாலை போட்டிருக்கவங்க பகல் நேரத்தில் தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பகல் நேரத்துல தூங்கி பழகிட்டோம் அப்படின்னா இதுவே நமக்கு ஒரு பழக்கமா மாறி மலையில் நடக்கும் போதும் நம்முடைய பயணத்தை தொடர விடாமல் களைப்பையும் சலிப்புடன் கூடிய சோர்வையும் தூக்கத்தையும் ஏற்படுத்திடுமா. அதே மாதிரி இரவு நேரத்திலும் சிறிய துண்ட விரிச்சே தூங்க பழகிக்கணும். மலை பயணத்தின் போது அதிகமாக சுமைகளை எடுத்துட்டு போக முடியாது. இந்த விரத காலத்திலும் நாம் பாய், தலையணை, போர்வையை வச்சு தூங்கி பழகிட்டா மலைக்கு போகும்போது அதெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது இல்லையா? அதனாலதான்
காட்டுல ஒரு துண்டை விரிச்சு படுக்கிறதன் மூலமா கொடிய விஷ ஜந்துக்களின் அபாயத்துல இருந்தும் நம்ம தப்பிக்க முடியுமா? எப்படி தெரியுமா? துண்டுல தேல் இருந்துச்சுன்னா உடனே தெரிஞ்சிடும். அதே வேறு ஒரு கனத்த போர்வையில் தேலோ மற்ற ஏதேனும் விஷ ஜந்துக்கள் இருந்தாலோ அதை கண்டுபிடிக்கிறது சிரமம். அதே போன்று மாலை அணிந்திருக்கும் பக்தர்கள் சக பக்தர்களை சந்திக்கும் போது ஐயப்பா என்றும், பெண் பக்தர்களை மாளிகைபுரம் என்றும், சிறுவர்களை மணிகண்டா என்றும், சிறுமிகளை கொச்சி என்னும் அழைக்க வேண்டுமா? எதனாலன்னா ஆண்கள் பகவானின் திருவுருவம் என்றும், பெண்கள் சகோதரிகள் என்றும், சிறுவர்கள் பகவானின் பால் வடிவம் என்றும், சிறுமிகள் தங்கைகள் என்ற உணர்வும் அவங்களுக்கு ஏற்படணுங்கிறதுக்காக தான் இப்படி சொல்லியிருக்காங்க. ஒரு ஐயப்ப பக்தர் மற்றொரு ஐயப்ப பக்தரை சந்திக்கும் போது சுவாமி சரணம்னு சொல்லணும். பேசிட்டு இருக்கும் போதும் இடையிடையே சாமி சரணம்னு சொல்லணும். பேச்சை முடிக்கும் போதும் சுவாமி சரணம்னு சொல்லணும். இதனால பணிவும் பக்தியும் வளருமா? போடப்பட்டிருக்கும் வேஷம் இறைவனுக்குரியது, பேசக்கூடிய பேச்சு இவ்வுலகுக்குரியது. எனவே இறைவனை மறந்துவிடக்கூடிய சூழ்நிலை 2 பேர்ல ஒருத்தருக்காச்சும் உருவாகலாம். அதை போக்குறதுக்காக தான் சாமி சரணம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் இறைவனின் அடியவர்கள் என்பதை அடிக்கடி நினைவூட்டதான் சாமி சரணம்னு சொல்லுவாங்க. பார்க்கும் போதும் பெரியும் போதும் சரணம் சொல்வதும் கடைபிடிக்கப்படுது. துக்ககரமான நிகழ்ச்சிகளில் ஐயப்ப பக்தர்களும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவங்களும் கலந்துக்க கூடாது. எதனாலன்னா துக்க வீட்டிலிருந்து பரவும் துர்க்கிருமிகள் மலை பிரயாணத்துக்கு தயாராய் உள்ள உடல் நிலையை கெடுத்து விடலாம். அப்படிங்கறதால குடும்பத்தாரிடமும் அந்த கிருமிகள் ஒட்டிட்டு வந்து அவங்களுக்கு தீங்கு விளைவிக்கலாம்ங்கிறதால இது தடை செய்யப்பட்டிருக்கு. மாலை அணிந்திருப்பவரின் வீட்டில் இருக்கும் பெண்கள் பூஜை அறைக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டால் அவர்களின் முகத்தினை நேருக்கு நேராக சபரிமலைக்கு மாலை அணிந்திருப்பவர்கள் பார்ப்பதை தவிர்க்கணும். இந்த சமயத்தில் அவர்கள் சமைத்த உணவையும் சாப்பிடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் வெளியில தங்கிக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் பூப்புனித நீராட்டு விழாவுக்கோ குழந்தை பிறந்த வீட்டிற்கோ மேற்சொன்ன காரணங்களிலாலேயோ போகக்கூடாது. இதே விதமான விளக்கத்தை உள்ளடக்கியே மாத விளக்கான பெண்களை பார்க்க கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாடையும் ஏற்படுத்தி இருக்காங்க. மாத விளக்கான பெண்களை சுற்றி கிருமிகள் இருக்குமா? அதனாலதான் ஐயப்ப சாமிகளை கவனமா இருக்க சொல்லியிருக்காங்க. யோக பட்டை அணிந்து பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கும் அந்த ஐயப்பனை வழிபட செல்வதற்கு முன்பு சில கடுமையான விரதங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். மலைக்கு செல்வதற்கு முன்பு உங்களால முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் ஒரு ஐயப்ப பூஜை செய்து 10 ஐயப்ப சுவாமிகளுக்காவது அன்னதானம் அளிப்பதென்பது ரொம்பவே சிறந்ததா இருக்கும். எதனாலன்னா அன்னதான பிரபு என்று அழைக்கப்படுபவர் ஐயப்பன். குழந்தை இல்லாதவர்கள் தென்னங்கன்று அல்லது மணி வாங்கி கொடுக்கறதா வேண்டிக்கோங்க. குழந்தை பிறந்த பிறகு இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுவாங்க. 48 நாட்கள் கடுமையான விரதம் இருந்து சபரிமலைக்கு சென்றுவிட்டு வந்த பிறகு பிறந்த நிறைய குழந்தைகளுக்கு அந்த ஐயப்பனின் நாமத்தையே பெயரா சொட்டி இருப்பாங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்றுதான். மனதார அந்த ஐயப்பனை நினைத்து விரதமிருந்து வேண்டிக் கொள்ளும் வேண்டுதல்கள் இன்றளவும் நிறைவேறிட்டு இருக்குங்கிறத நீங்க சபரிமலைக்கு போயிட்டு வந்த பிறகு கண்டிப்பா உணருவீங்க. இப்போ நம்ம பார்த்த அனைத்து விதிமுறைகளுமே ஐயப்ப பக்தர்கள் மலைக்கு செல்லும் முன் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள். இந்த கட்டுப்பாடுகளை சிலர் தவிர்க்க முடியாத காரணங்களால மீறிடுவாங்க. இதை பார்த்த மற்ற ஐயப்ப சாமிகள் நம்மளும் அப்படி செய்யலாம்னு நினைக்காதீங்க. ஓரிருவர் தவறு செய்தால் அதனால் ஊக்கம் கொண்டு நீங்களும் தவறான பாதையில போயிடாதீங்க. ஐயப்பனை மனதில் நிறுத்தி நல்ல வினைகளை செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும். கெட்ட வினைகளையும் தீமைகளையும் செய்தால் நம்முடன் வரக்கூடியதும் அந்த கெட்ட வினைகள் தான். இதை மனதில் நிலை நிறுத்தி ஐயப்ப சுவாமியின் விரதத்தை கடைபிடித்து வாங்க. சபரிமலைக்கு போறவங்க தெரியாம செய்யற சில தவறுகளால அவர்களின் விரதம் பலனளிக்காமல் போறதோடு பெரும் துன்பமும் வீடு தேடி வருவதற்கு காரணமா அமைஞ்சிடுது. அப்படி சபரிமலையிலிருந்து திரும்பும் ஐயப்ப பக்தர்கள் பலரும் செய்யக்கூடிய தவறுகள் என்னென்ன? சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க போகும்போது எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் இந்த ஒரு பொருள் இருந்தாதான் 18 படிகளை மிதிச்சு ஐயப்பனோட முகத்தை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட இன்றியமையாத ஒரு பொருள் தான் ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களும் சுமந்து செல்லக்கூடிய இருமுடிப்பை, 2 முடிச்சுகளை கொண்ட பை. ஏன் சபரிமலைக்கு மாலை போட்டு போறவங்க இருமுடி சுமந்து போகணும்? ஐயப்ப பக்தர்கள் சுமந்து செல்லக்கூடிய இருமுடியோட தத்துவம் என்ன? ரொம்பவே புனிதமாக மதிக்கப்படுற இருமுடி பையில என்னெல்லாம் எடுத்துட்டு போகணும், என்னெல்லாம் எடுத்துட்டு போக கூடாதுன்னு, ஐயப்பனை தரிசனம் செஞ்சு வீட்டுக்கு திரும்பும் போது சபரிமலையில இருந்து எதையெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது, எதனாலன்னு சபரிமலைக்கு போகும் ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய பல கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் இந்த ஒரு வீடியோ மூலமா நீங்க பதில் தெரிஞ்சுக்கலாம்.
சபரிமலை பயணம் என்பது மிகவும் ஒரு புனிதமான பயணம். கலியுக வரதனான கண்கண்ட தெய்வமாக சுவாமி ஐயப்பன் வீற்றிருந்து அருள் செய்யும் மலை சபரிமலை. சபரிமலைக்கு மாலை அணிந்து விரதத்தை துவங்கிய நாள் முதல் சபரிமலை யாத்திரை நிறைவு செய்து வீட்டிற்கு திரும்பும் வரை ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கான செயல்முறைகள். மாலை அணிந்து விரதமிருந்து இருமுடி சுமந்து சத்தியமான பொண்ணு 18ஆம் படி ஏறிச் சென்று ஐயன் ஐயப்பனை கண் குளிர கண்டு மனம் உருகி வேண்டுபவர்களுக்கு வாழ்க்கை ஏற்றம் என்பது நிச்சயம். மனிதன் தெய்வத்தை நெருங்கிச் செல்வதற்கான வழிமுறையே சபரிமலை விரதத்தோட முக்கிய நோக்கம். சபரிமலை சன்னிதானம்ங்கிறது ஐயப்பன் பிரத்யட்சமாக குடிகொண்டு தவம் செய்யும் இடம். அதனாலதான் எத்தனையோ நவீனமயமான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட போதிலும் பம்பைக்கு பிறகு வாகன பயணம் இல்லாமல் கடுமையான காட்டு வழி பாதையில 48 மைல் நடந்தே சென்று ஐயனை தரிசிக்க வேண்டும் என்ற பாரம்பரிய முறை இப்ப வரைக்கும் கடைபிடிக்கப்பட்டு வருது. மனிதர்களின் பாவங்கள் கர்ம வினைகள் நீக்குவதற்கான வழிபாடாக சபரிமலை விரதம் கருதப்படுது. ஆனா பலரும் அறியாமல் செய்யும் சில காரியங்கள் அவங்களோட பாவங்களையும் துன்பங்களையும் அதிகரிக்க செஞ்சிடுது. சபரிமலை செல்லும் நிறைய பேர் செய்யற பொதுவான ஒரு தவறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருந்து அவங்களோட வீட்டுக்கு மணியே எடுத்துட்டு வர்றதுதான். சபரிமலை சன்னிதானம் செல்றதுக்கு முன்னாடி பக்தர்கள் மாளிகைபுரம் சென்று மாளிகைபுரத்தம்மன் அல்லது மஞ்சள் மாதாவை வழிபட்டு விட்டு செல்றதுதான் வழக்கம். திருமணம் ஆகாதவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, நீண்ட காலமாக தீராத நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, தீர்க்க முடியாத கடுமையான துன்பங்களால் பாதிக்கப்பட்டவங்க இங்க வந்து வழிபட்டுட்டு போனா அடுத்த ஆண்டு சபரிமலை யாத்திரை வருவதற்குள் அவங்களோட பிரச்சனை நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. கடுமையான துன்பங்களில் பிரச்சனைகளில் இருப்பவர்கள் தங்களின் பிரச்சனைகள் குறைகள் தீர வேண்டும் என்பதற்காக வேண்டிக்கிட்டு மாளிகைபுரத்தம்மன் சன்னதிக்கு பின்புறம் இருக்கும் மணிமண்டபத்துல மணியை கட்டிட்டு வர்றதுதான் வழக்கம். மணி கட்டிட்டு வந்தா நம்மளோட பிரச்சனைகளை எல்லாம் மணிகண்டனான ஐயப்ப சுவாமியிடம் ஒப்படைச்சிட்டோம், இனி எல்லா பிரச்சனையையும் அவர் பார்த்துக்குவாரு அப்படின்னு தான் அர்த்தம். மாளிகைபுரத்தில் கொடுக்கும் மஞ்சளை பெண்கள் தினமும் நெற்றியில் அணிந்து வந்தால் திருமணம், குழந்தை பேரு விரைவில் கைகூடும் அப்படிங்கிறது நம்பிக்கை. மாளிகைபுரத்தில் உள்ள மணிமண்டபத்தில் மணி கட்டுவதோட சரியான அர்த்தம் தெரியாம கோவில்ல இருக்கக்கூடிய மணியை எடுத்துட்டு வந்து நிறைய பேர் அவங்களோட வீட்டுல வச்சுக்கிறாங்க. நம்மளோட வீட்டுல வச்சா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் அங்க இருக்க மணியை எடுத்துட்டு வர்றாங்க. யாரோ ஒருத்தவங்க அவங்களோட குறை துன்பம் எல்லாம் தீரணும் அப்படின்னு கட்டின மணியை நீங்க எடுத்துட்டு வர்றதால அவங்களோட துன்பங்கள் குறைகள் நோய்களை அவங்களுக்கு பதிலா நீங்க உங்களோட வீட்டுக்கு எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். இது உங்களோட துன்பத்தை தீர்க்கிறதுக்கு பதிலா அதிகமாக்கிட்டு தான் இருக்கும். சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் தங்களின் துன்பங்கள் நீங்க வேண்டும் என அன்னையிடம் மனதார வேண்டிக் கொண்டு யாத்திரை செல்லும் போதே வீட்டிலிருந்து புதிய மணியை வாங்கிட்டு போய் அங்க கட்டிட்டு வரணுமே தவிர மாறாக மாளிகைபுரத்தில் உள்ள மணிமண்டபத்தில் கட்டப்பட்டிருக்கும் மணிகளை ஒருபோதும் வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது. அடுத்து நம்ம பார்க்க போறது இருமுடி. ஐயப்ப சுவாமி வழிபாட்டுல ரொம்பவே புனிதத்துவம் வாய்ந்தது இந்த இருமுடி பைதான். தனது உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக்கி மனம் உருகி ஐயப்பனை காண வேண்டும் பக்தர்கள் ஐயனின் திருமேனி அபிஷேகத்திற்கு நெய்யையும் பூஜை பொருட்களையும் கட்டி சுமந்து செல்வதுதான் இந்த இருமுடி. இருமுடியை கோவிலில் வைத்தும் கட்டலாம், வீடுகளில் வைத்தும் கட்டலாம். இந்த இருமுடி பையில நீங்க என்னெல்லாம் எடுத்துட்டு போகணும், என்னெல்லாம் எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு சபரிமலை தேவஸ்தானம் சார்பில் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. பூஜை பொருட்களால் ஆபத்து ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் இருமுடிக்கட்டில் சில பொருட்களை தவிர்க்க வேண்டும் அப்படின்னும் தேவஸ்தானம் போர்டு பக்தர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. பக்தர்கள் கொண்டு வர பொருட்கள்ல பெரும்பகுதி வீணாக எரிக்கப்படுறதால தான் இந்த முடிவை சபரிமலை தேவஸ்தானம் எடுத்திருக்காங்க. அதன்படி இருமுடிக்கட்டில் என்னெல்லாம் பொருட்கள் எடுத்துட்டு வரணும் தெரியுமா? அரிசி, நெய், தேங்காய், வெல்லம், வாழைப்பழம், வெற்றிலை, அரிக்கா கொட்டை, நாணயங்கள். இருமுடிக்கட்டில் என்னெல்லாம் எடுத்துட்டு போக கூடாது தெரியுமா? பன்னீர், ஊதுபத்தி, சாம்பிராணி, கற்பூரம். இந்த இருமுடி பைய வீட்டுல வச்சு கட்டும் போது சபரிவாசனே அங்கு வாசம் செய்வான்னு சொல்லுவாங்க. ஐயனின் அருள் ஒளி வீசுவதை நம்மளால கண்டிப்பா உணர முடியும். தேங்காயில் நெய் நிறைக்க தொடங்கும் போது நமது பிரார்த்தனைகளோடு சாமியே சரணம் என்றபடி தேங்காயில் நெய்யை நிறைக்கணும். நெய் நிறைந்ததும் அதை மூடி சந்தனம் குங்குமம் பூசி ஒரு சிறிய பையில வைப்பாங்க. தலையில் இருமுடியை சுமந்ததும் வீட்டு வாசலில் தேங்காயை உடைத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் தலையில் இருமுடி கட்டும் மனதில் ஐயப்பன் நினைவுமாக புனித யாத்திரையை தொடங்கணும். இதனால் ஆண்டுதோறும் வீடுகளில் சகல ஐஸ்வர்யமும் அதிகரித்து ஆண்டவனின் அருளும் நிறைகிறது. கோவில்களில் வைத்து இருமுடி கட்டி புறப்படலாம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு யானை காண சுவாமியை காண என்ற சரண கோஷத்தோடு மலையேறுவோம், வாழ்வில் வளம் பெறுவோம்.
சுவாமி ஐயப்பனுக்கு உள்ள பல பெயர்களில் நெய் அபிஷேக பெரியன் என்ற பெயரும் ஒன்று. மாலை போட்டு யாத்திரை செல்லும் பக்தர்கள் தேங்காய் உள்ளே நெய்யை ஊற்றி அதை இருமுடி கட்டி எடுத்துக்கொண்டு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என பாடிக்கொண்டு சரண கோஷம் முழங்க ஐயப்பனை தரிசிக்க சபரிமலைக்கு போவாங்க. ஐயப்பனின் திருமேனிக்கு அபிஷேகம் செய்து பிரசாதமாக கொடுக்கப்படும் நெய் அடுத்த ஆண்டு சபரிமலை யாத்திரை செல்லும் வரை கூட அதே நறுமணம் மாறாமலும் கெட்டு போகாமலும் இருக்கும். இந்த நெய்யை ஒரு மண்டலம் மருந்தாக எடுத்துக்கொண்டால் தீராத நோய் அனைத்தும் தீரும் என்பது இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்க ஒரு அதிசயம். அது ஏன் தேங்காயில நெய் ஊற்றி எடுத்துட்டு போகணும்னு கேட்டா, ஆண்டிற்கு ஒரு முறை ஐயப்பனை காண பந்தல மகாராஜா போகும்போது ஐயப்பனுக்கு பிடித்தமானவற்றையெல்லாம் எடுத்து செல்வார். நெய்யில் செய்த பலகாரங்களை கொண்டு செல்வது வழக்கமா வச்சிருந்திருக்காரு. தேங்காய்க்குள் நெய் ஊற்றி கொண்டு சென்றால் பல நாட்கள் கெடாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாம சபரிமலை ஐயப்பன் விஷ்ணுவின் அம்சமாகவும் சிவனின் அம்சமாகவும் இருக்கதால தேங்காயில், அதாவது சிவனை போன்று 3 கண் உடைய தேங்காயில் விஷ்ணுவின் அம்சமான பசு நெய் ஊற்றி எடுத்துட்டு போயிருக்காரு. பந்தல மகாராஜா ஐயப்பனை காண நடந்தே மலையேறி போயிருக்காரு. மலையை அடைய பல நாட்கள் ஆகியிருக்கு. அதனால கெட்டு போகாத நெய்யை எடுத்து செல்லும் வழக்கத்தை உருவாக்கி இருக்காரு. இதை நினைவுபடுத்தும் வகையிலேயே சபரிமலை யாத்திரை செல்லும் பக்தர்கள் இருமுடி கட்டி செல்லும் போது நெய் தேங்காய் கொண்டு செல்வது முக்கியமான ஒன்றா ஆகியிருந்திருக்கு. நெய் தேங்காய் கொண்டு போய் அந்த நெய்யை ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்துவிட்டு அதை பிரசாதமாக மறுபடியும் வீட்டுக்கு கொண்டுட்டு வருவாங்க. சபரிமலை ஐயப்பனின் சிலை கடந்த 1800ஆம் ஆண்டு வரை மரத்தால் செய்யப்பட்ட தாறு சிலையாதான் இருந்திருக்கு. அதன் காரணமாக அப்போது வரை சுவாமிக்கு நெய் அபிஷேகம் நேரடியாக செய்யும் வழக்கம் இல்லாமல் இருந்திருக்கு. இதனால் ஐயப்ப பக்தர்கள் கொண்டு செல்லக்கூடிய நெய் அங்க உள்ள நெய் தோணியில் கொட்டிவிட்டு வரும் பழக்கமும் இருந்திருக்கு. இப்போ கூட பழைய முறையை பின்பற்றக்கூடிய கேரள ஐயப்ப பக்தர்கள் சுவாமிக்கு நெய் அபிஷேகம் செய்யாமல் நெய் தோணியில் கொட்டிவிட்டு அதிலிருந்து கொஞ்சோண்டு நெய்யை பிரசாதமாக எடுத்துட்டு வர்றது வழக்கமாக இருக்குது. ஆனா இப்போலாம் நேரடியா ஐயப்ப சுவாமிக்கு நெய் அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த பிரசாதத்தை பக்தர்கள் வீட்டுக்கு எடுத்துட்டு வராங்க. சபரிமலை யாத்திரை புறப்படும் பக்தர்கள் இருமுடி கட்டி புறப்படுவாங்க. இதுல ஒரு முடியில் சுவாமிக்குரிய அபிஷேக நிவேதன பொருட்கள் இருக்கும், மற்றொன்றில் அவர்கள் தேவைக்குரிய உணவுப் பொருட்கள் இருக்கும். மலையை நோக்கி அவர்கள் செல்ல செல்ல உணவுப் பொருட்கள் குறைந்து கொண்டே போய் இறைவனின் சன்னிதானத்திற்கு அருகே செல்லும் போது அவர்கள் உணவுப் பொருட்கள் அடங்கிய முடி குறைந்திருக்கும். சுவாமிக்குரிய அபிஷேக பொருட்கள் முடி மட்டும் அப்படியே மிஞ்சி இருக்கும். இது ஒவ்வொரு ஆத்மாவும் இறைவனை அடையும் நிலையை உணர்த்துகிறது. மானிடராய் பிறந்த நாம் இறைவனை தேட ஆரம்பிக்கும் போது இறைவன் மீதுள்ள பக்தி ஒரு முடியாகவும் நம் உலக தேவைகளாகிய லௌகீகம் ஒரு முடியாகவும் இருக்கிறது. 2 அம்சங்களுடனேயே தான் நாம் இறைவனை தேடுகிறோம். அந்த தேடலில் மெய்ஞானம் கிட்ட நம் லௌகீக பற்று குறைந்து மறைந்து போகிறது. இறைபக்தி ஒன்றுதான் மிஞ்சுகிறது. அப்பொழுதுதான் இறைவனடியும் தரிசனமாகிறது. இதுவே இருமுடி உணர்த்தும் தத்துவம். அடுத்ததா சபரிமலைக்கு இருமுடி சுமந்த முதல் நபர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். பந்தல மன்னனுக்கு வளர்ப்பு மகனாக மணிகண்டன் என்ற திருநாமத்துடன் வளர்ந்த சுவாமி ஐயப்பன் தனது தந்தையை பிரிந்து சபரிமலையில் தவம் செய்ய புறப்படுவார். அப்பொழுது அவருடைய தந்தையான பந்தல மகாராஜா வனப்பகுதிக்கு செல்லும் மகனுக்கு பசிக்குமே என்பதற்காக சாப்பிடக்கூடிய வகையிலான உணவுகளை ஒரு பகுதியாகவும் நீண்ட நாட்கள் கெட்டு போகாத வகையிலான உணவுகளை மற்றொரு பகுதியாகவும் வைத்து 2 முடிகளாக கட்டி கொடுத்து அனுப்புவார். 2 முடிகளை சுமந்து சபரிமலை யாத்திரை துவங்கிய முதல் நபர் சுவாமி ஐயப்பனை. ஒருமுறை பந்தல மகாராஜா, எனக்கு வயதாகிவிட்டது, நான் உன்னை காண வேண்டுமானால் வனத்திற்குள் எப்படியப்பா வருவது என ஐயப்பன் கிட்ட கேட்கிறாரு. அதற்கு சுவாமி ஐயப்பன், நீங்கள் என்னை காண வரும்போது பந்தலத்தில் இருந்து சபரிமலை வரை கருடன் வழிகாட்டுவார்னு பதில் அளிச்சிருக்காரு. பந்தல மன்னன் ஐயப்பனை காண வரும்போதெல்லாம் ஐயப்பனின் ஆபரணங்களை எடுத்து வந்து அவருக்கு அணிவித்து அழகு பார்ப்பதை வழக்கமா வச்சிருந்திருப்பாரு. அவர் புறப்படும் போது கருடனும் வழிகாட்டியிருக்காரு. அன்று தொடங்கி இன்று வரை ஆண்டுக்கு ஒரு முறை மகர ஜோதி நாளன்று பந்தலத்திலிருந்து ஐயப்பனின் திருவாபரண பெட்டி புறப்படும் சமயத்தில் கருடன் வந்து வழிகாட்டுறாரு. வயதான பந்தல மன்னன் மலையேற சிரமப்பட்டு ஐயோ அப்பா என கூறிக்கொண்டே மலையேறி வந்ததால் நாளடைவில் அதுவே ஐயப்பா என்று ஆகிவிட்டதாக சொல்லுவாங்க. ஐயப்பனை காண பந்தல மகாராஜா ஒரு முறை வந்தபோது ஐயப்பன் தன்னுடைய தந்தை என்ற காரணத்தால் எழ முயற்சி செய்த போது இறைவன் தனக்கு மரியாதை செய்ய எழுந்திருக்க கூடாது என்பதற்காக
தன்னுடைய தோளில் போட்டிருந்த பட்டு அங்கவஸ்திரத்தை ஐயப்பனை நோக்கி அவர் தூக்கி போட்டபோது அந்த அங்கவஸ்திரம் ஐயப்பனின் காலை சுற்றி கொண்டதாகவும் கூறப்படுகிறது. உற்று நோக்கினால் ஐயப்பன் அமர்ந்த கோலத்திலிருந்து சற்றே எழுந்திருப்பது போல தோன்றும். ஆனால் வேத முறைப்படி அது கால்கட்டு இல்லை, யோக பட்டம்னு சொல்றாங்க. ஐயப்பன் யோக நிலையில் இருப்பதால் அவர் காலில் கட்டப்பட்டுள்ள பட்டம் யோக பட்டம்னு அழைக்கப்படுது. இதே மாதிரியான யோக பட்டத்தை யோக நரசிம்மர், யோக தட்சிணாமூர்த்தி போன்ற யோக நிலையில் அருளும் தெய்வ சிலைகளிலும் நாம் பார்க்க முடியும். பகவான் சாஸ்தா இயற்கையாகவே யோகேஸ்வர ஸ்வரூபத்தில் உள்ளார். ஸ்கந்த புராணம் மற்றும் பத்ம புராணங்கள் சாஸ்தாவை யோகேஸ்வரன் என்றுதான் அழைக்கின்றன. அவரை வீரம் மற்றும் கம்பீரம் போன்ற கோலங்களில் அச்சங்கோயில், ஆரியங்காவு கோவில்களில் பார்க்க முடியும். சபரிமலையில் யோக நிலையின் முக்கியத்தை பிரதிபலிக்கும் முகமாக சுவாமி ஐயப்பன் வீற்றிருக்காரு. எதனாலன்னா அது மகா யோக பீடம். சுவாமி ஐயப்பன் அங்கு தவ கோலத்தில் விற்றிருக்காரு. அதனால்தான் யோக பட்டம் அவருடைய காலில் கட்டப்பட்டுள்ளது. இந்த நிலை ஹரிவராசனம்னு அழைக்கப்படுது. அதாவது 2 கால்களும் பின்புறமும் நிலத்தில் அழுந்தி இருக்க முதுகு எலும்பை நேராக நிலைநிறுத்தி அமர்ந்திருக்கிறார் சுவாமி ஐயப்பன். இந்த யோக நிலையில் உடலை நிறுத்துவதற்கு யோக பட்டம் பயன்படுத்தப்படுது. மற்ற கோவில்களில் சாஸ்தாவை வீராசனத்தில் தரிசிக்கலாம். மாலை அணிந்திருக்கும் பக்தர்கள் சக பக்தர்களை சந்திக்கும் போது ஐயப்பா என்றும், பெண் பக்தர்களை மாளிகைபுரம் என்றும், சிறுவர்களை மணிகண்டா என்றும், சிறுமிகளை கொச்சி என்னும் அழைக்க வேண்டுமா? எதனாலன்னா ஆண்கள் பகவானின் திருவுருவம் என்றும், பெண்கள் சகோதரிகள் என்றும், சிறுவர்கள் பகவானின் பால் வடிவம் என்றும், சிறுமிகள் தங்கைகள் என்ற உணர்வும் அவங்களுக்கு ஏற்படணுங்கிறதுக்காக தான் இப்படி சொல்லியிருக்காங்க. ஒரு ஐயப்ப பக்தர் மற்றொரு ஐயப்ப பக்தரை சந்திக்கும் போது சுவாமி சரணம்னு சொல்லணும். பேசிட்டு இருக்கும் போதும் இடையிடையே சாமி சரணம்னு சொல்லணும். பேச்சை முடிக்கும் போதும் சுவாமி சரணம்னு சொல்லணும். இதனால பணிவும் பக்தியும் வளருமா? போடப்பட்டிருக்கும் வேஷம் இறைவனுக்குரியது, பேசக்கூடிய பேச்சு இவ்வுலகுக்குரியது. எனவே இறைவனை மறந்துவிடக்கூடிய சூழ்நிலை 2 பேர்ல ஒருத்தருக்காச்சும் உருவாகலாம். அதை போக்குறதுக்காக தான் சாமி சரணம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் இறைவனின் அடியவர்கள் என்பதை அடிக்கடி நினைவூட்டதான் சாமி சரணம்னு சொல்லுவாங்க. பார்க்கும்போதும் பெரியும் போதும் சரணம் சொல்வதும் கடைபிடிக்கப்படுது. யோக பட்டை அணிந்து பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கும் அந்த ஐயப்பனை வழிபட செல்வதற்கு முன்பு சில கடுமையான விரதங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். மலைக்கு செல்வதற்கு முன்பு உங்களால முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் ஒரு ஐயப்ப பூஜை செய்து 10 ஐயப்ப சுவாமிகளுக்காவது அன்னதானம் அளிப்பதென்பது ரொம்பவே சிறந்ததா இருக்கும். எதனாலன்னா அன்னதான பிரபு என்று அழைக்கப்படுபவர் ஐயப்பன். பரசுராமர் கேரளாவை உருவாக்கி சபரிமலை மீது மணிகண்டனுக்கு ஆலயம் எழுப்பிய போது வருங்காலத்தில் ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபடும் புனித ஸ்தலமாக இந்த சபரிமலை விளங்கும்னு சுவாமி ஐயப்பனை பரசுராமருக்கு வாக்களித்ததாக புராணங்கள்ல கூறப்பட்டிருக்கு. அதன்படி இன்றளவும் கேரளா மற்றும் தமிழகத்தை கடந்து உலக அளவில் தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கல்லையும் முள்ளையும் தாண்டி காட்டு வழி பயணமாக கால்நடையாக நடந்து சென்று வழிபடக்கூடிய உலகின் மிகப்பெரிய புனித ஸ்தலமாக விளங்கக்கூடிய ஒரே இடம் சபரிமலை. ஏழை பணக்காரன், ஜாதி, மதம், இனம், மொழியை கடந்து அனைத்து பக்தர்களாலும் கூறக்கூடிய ஒரே கரகோஷம் சுவாமியே சரணமையப்பா என்ற ஆரக மந்திரம். உலக அளவில் ஐயப்பனுக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான பக்தர்கள் இருந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் அனைத்து மாநிலங்களையும் விட தமிழகத்திலிருந்தே அதிக அளவில் சுவாமி ஐயப்பனை தரிசிக்க பக்தர்கள் மாலையிட்டு இருமுடி சுமந்து போறதா சபரிமலை தேவஸ்தானமே தெரிவிச்சிருக்காங்க. கேரளத்தில் அருள் புரியும் சுவாமி ஐயப்பனின் புகழ் தமிழ்நாட்டிற்கு பரவியது எப்படி? ஐயப்பனை முதலில் தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னும், தமிழ் பக்தர்கள் அதிக அளவில் சபரிமலைக்கு செல்ல என்ன காரணம்னு, சபரிமலை ஐயப்பன் சிலைக்கு பின் இருக்கக்கூடிய மர்மம் என்ன, 18 படிகளின் தத்துவம் என்னன்னு சபரிமலை ஐயப்பன் பற்றிய பல ஆச்சரியமூட்டும் விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஐயப்ப வழிபாடு முன்பொரு காலத்தில் கேரளாவுக்கு மட்டும் தெரிந்த ஒரு வழிபாடாதான் இருந்துச்சு. பந்தல மகாராஜாவுக்கு வளர்ப்பு மகனாக இருந்த ஐயப்பன் பந்தல தேசத்தின் பாரம்பரியத்தில் வந்ததால் அவர்களுக்கு மட்டும் தெரிந்த சுவாமியாக தான் இருந்தாரு. தமிழகத்தை பொறுத்தவரை ஐயப்பன் ஒரு பிரபலமான கடவுளா இல்லாம இருந்திருக்காரு. நிறைய தமிழக மக்களுக்கு ஐயப்பன்கிற ஒரு கலியுக தெய்வத்தை பத்தி தெரியாமலே இருந்திருக்கு. இந்த நேரத்தில் தமிழக மக்களுக்கு சபரிமலை ஐயப்பன் பற்றியும், ஐயப்பனின் அவதார நோக்கம் பற்றியும், ஐயப்பனின் சக்திகள் பற்றியும் நாடகமாக எடுத்துரைத்தவர் TS ராஜமாணிக்கம். இவர்தான் கலியுக கடவுள் ஐயப்பனை தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்தியவர்.
ஸ்ரீ ஐயப்பன்கிற பெயரில் ஒரு நாடகத்தை நடத்தி தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு ஐயப்பனின் பெருமைகளையும் ஐயப்பனின் சக்திகளையும் எடுத்துரைத்தவர். ஸ்ரீ ஐயப்ப நாடகத்தில் வெறும் ஐயப்ப கடவுளின் அவதாரத்தை மட்டும் சொல்லாம அவருக்கு விரதம் இருந்து வழிபடும் முறைகளையும் எடுத்து சொன்னவர். அதன் பிறகுதான் பல லட்சக்கணக்கான தமிழக பக்தர்கள் ஸ்ரீ ஐயப்பனின் அருளை தெரிந்து கொண்டு சபரிமலைக்கு மாலை போட்டு விரதம் இருந்து அவரை தரிசிச்சுட்டு இருக்காங்க. ஐயப்பனின் அருள் பெற கடுமையான விரதம் இருந்து சபரிமலை செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு உயர்ந்தபடிதான் இருக்கு. கொஞ்சம் கூட குறைஞ்ச பாடே கிடையாது. சுமார் 75 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயப்பனோட மகிமையை பற்றி சில பேர் தான் உணர்ந்திருந்தாங்க. ஆனால் இன்று ஐயப்பனின் அருளை பெரும்பாலானவர்கள் அனுபவித்து வராங்க. கால சுழற்சி காரணமாக ஐயப்ப வழிபாடுகளில் இன்று பெரும் மாற்றமே வந்துட்டு நிறைய பேரு பணம் கடன் வாங்கியாவது ஐயப்பனை தரிசிக்க சபரிமலைக்கு போறாங்க. கடன் வாங்கி வந்து என்னை தரிசனம் செய்ய என்று சபரிமலை சாஸ்தா ஒருபோதும் சொன்னதே கிடையாது. மகிஷிய வதம் செய்ய ஹரியும் ஹரனும் சேர்ந்து படைத்த சக்தியான சுவாமி ஐயப்பனோட வரலாறு கேட்டாலே நம்மள மெய் சிலிர்க்க வைக்கும். பந்தல மகாராஜாவோட மனைவி சூழ்ச்சி எறிந்து காட்டிற்கு சென்ற ஐயப்பன் மகிஷிய வதம் செய்ததோடு தன் தந்தையின் விருப்பத்தினால் சபரிமலையில குடிகொள்றாரு. சக்தியின் ஸ்வரூபமான சுவாமி ஐயப்பன் நித்திய பிரம்மச்சரிய விரதத்தில் வீற்றிருந்து தன்னோட பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரு. பகவான் பரசுராமர் இந்த உலகத்துல 5 கோவில்களை எழுப்பி இருக்காரு. அந்த 5இல் ஒன்றுதான் சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவில். அந்த 18 படிகளையும் மூலஸ்தானத்தில் வைக்கப்பட்ட ஐயப்பன் விக்கிரகத்தையும் பரசுராமரை தன்னோட திருக்கரத்தால உருவாக்கி இருந்திருக்காரு. இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய அந்தஸ்து கொண்ட மனிதராக இருந்தாலும் இருமுடி இல்லாமல் சுவாமி ஐயப்பனோட 18 படிகளை மிதிக்க யாருக்குமே அனுமதி கிடையாது. அப்படிப்பட்ட விஷ்ணுவின் அவதாரமான பரசுராமரின் திருக்கரத்தால் உருவாக்கப்பட்ட சுவாமி ஐயப்பன் சிலை இப்போ சபரிமலையில கிடையாது. சாஸ்தாவின் சிலையும் கோவிலும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. அதற்கு பிறகு இப்போது உள்ள சுவாமி ஐயப்பன் சிலை தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சிற்பியால தான் செய்யப்பட்டது. சரியா 1950ஆம் ஆண்டு வழக்கம் போல மாதாந்திர பூஜைக்கு பிறகு மே 20ஆம் தேதி நடை சாத்தப்பட்டிருக்கு. அடுத்த மாதாந்திர பூஜைக்காக ஜூன் 16ஆம் தேதி கோயில் திறக்கப்பட்டிருக்கு. அனைவரும் மிகப்பெரிய பேரதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்காங்க. அந்த கோவிலோட சந்திக்காரன் தான் இந்த அழிவை முதல்ல பார்த்திருக்கான். ஜூன் 14 அன்று 18 படிகள் கொண்ட செங்குத்தான விமானத்தின் உச்சியை அவர் அடைந்த போது அந்த மனிதர் ரொம்பவே பயங்கரமான ஒரு காட்சியை பார்த்திருக்காரு. கருவறை உடைக்கப்பட்டு கிட்டத்தட்ட கோவில் முழுவதுமாக எரிந்து நாசமாகி இருந்திருக்கு. சாஸ்தா சிலையை பொறுத்தவரை அவரோட தலை துண்டிக்கப்பட்டிருந்திருக்கு. இடது மூட்டு வெட்டப்பட்டிருந்திருக்கு. இறைவனோட விரல்கள் வெட்டப்பட்டு சிதறி கிடந்திருக்கு. சபரிமலை கோவில் முழுவதுமாக எரிந்து நாசமாகி கிடந்திருந்திருக்கு. மூலஸ்தானமும் அழிக்கப்பட்டு உள்ளே உள்ள சுவாமி ஐயப்பனோட சிலை தூள் தூளாக நொறுக்கப்பட்டு கிடந்திருக்கு. அரை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த கோவில் அடர்ந்த விலங்குகள் நிறைந்த காடுகளுக்கு நடுவில் ஒரு தனியான அமைப்பாக இருந்திருக்கு. கோவிலை சுத்தி 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு மக்கள் குடியிருப்பே கிடையாதான். இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு பிறகு ஜூன் 20ஆம் தேதி அந்த இடத்தை பார்வையிட்ட கொல்லம் டிஎஸ்பி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த கோவிலோட கதவுகள்ல 15 வன்முறை வெட்டுக்காயங்கள் இருக்குது அப்படின்னும், குற்றவாளிகள் குறைஞ்சபட்சம் 5 மணி நேரமாவது இந்த கதவை உடைக்க கடினமா உழைத்திருக்காங்க அப்படின்னும், காழ்ப்புணர்ச்சியால் வேணும்னே தான் சபரிமலை ஐயப்பன் கோவிலை இப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னும் சொல்லியிருக்காரு. சமூக விரோதிகளால் சுவாமி ஐயப்பன் கோவில் தரைமட்டமாக்கப்பட்ட பிறகு கோவிலும் சிலையும் அழிக்கப்பட்ட பிறகு கோவிலை மறுசீரமைச்சிருக்காங்க. தேவ பிரசன்னம் பார்க்கப்பட்டு மறைந்த முன்னாள் சபாநாயகர் பழனிவேல் ராஜனின் தந்தை PD ராஜன் தமிழகத்தில் சிலை வடிவமைக்க செய்ய சொல்லியிருந்திருக்காரு. கும்பகோணம் பக்கத்துல உள்ள சுவாமி மலையை சார்ந்த சிற்ப கலைஞரான ராமசாமி ஸ்தபதி வடித்து தந்த ஐயப்பன் சிலைதான் இப்போது வழிபாட்டில் உள்ள சிலை. பரசுராமர் வடிவமைத்த சிலை துகள்கள் ஒன்றாக்கப்பட்டு கோவில் மணியாக கொடிமரம் பக்கத்துல வைக்கப்பட்டிருக்கு. அடுத்து 18 படிகளின் மகிமைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சபரிமலை ஐயப்பன் கோவில் அப்படின்னாலே எல்லாருக்கும் நினைவுக்கு வருவது 18 படிகள். அதன் மீது தர்ம சாஸ்தாவாக வீற்றிருக்கும் மணிகண்டன் சன்னிதானம். கார்த்திகை முதல் தேதி மாலை அணிந்து 1 மண்டலம் கடுமையான விரதம் இருந்து இருமுடி கட்டி சபரிமலை யாத்திரை சென்று 18 படிகள் ஏறி ஐயப்பனை தரிசிப்பதுதான் ஒவ்வொரு ஐயப்ப பக்தனும் வாழ்நாள் பாக்கியமாக கருதுவது. அதிலும் சபரிமலையில் 18 படிகள் ஏறி ஐயப்பனை தரிசித்தால் அந்த பக்தரின் வாழ்க்கையில் ஐயப்பன் படிப்படியாக உயர்வை தருவான் என்பது நம்பிக்கை. இந்த 18 படிகளும் 18 விதமான குணங்களை குறிப்பதாகவும் 18 தேவதைகள் இந்த படிகளில் வாழ்வதாகவும் கூறப்படுகிறது.
சத்திய தர்மங்கள் வடிவில் கடுத்தசாமி, கருப்பசாமி, கருப்பாயி அம்மாள் ஆகியோர் காவல் தெய்வங்களாக இந்த 18 படிகளை காத்து வராங்க. மனதில் பக்தி இன்றி விரதங்களை கடைபிடிக்காத பக்தர்கள் அந்த 18 தேவதைகள் மீது கால் வைக்க நினைத்தால் மேல் சொன்ன காவல் தெய்வங்கள் அத்தகைய பக்தர்களுக்கு துன்பங்களையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்துவாங்க. இந்த படிகளுக்கு தந்திர முறையில் ஒவ்வொரு மாதமும் பூஜை செய்து அந்த படிகளின் மகிமையையும் புனிதத்தன்மையும் புனர்தாரணம் செய்து வருகின்றனர். புலன் 5, பொறி 5, பிராணன் 5, மனம் 1, புத்தி 1, ஆங்காரம் 1 இவைகளை கடந்து ஐயப்பனை காண வேண்டும் என்ற கருத்தின்படி 18 படிகளும் அமைக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த 18ங்கிற எண்ணுக்கு வேறு சில சிறப்புகளும் உண்டு. சித்தர்கள் 18 பேரு, கீதையின் அத்தியாயம் 18, மகாபாரத யுத்தம் நடந்தது 18ன்னு இப்படி 18 என்ற எண்ணிற்கு பல சிறப்புகளும் இருக்கு. இந்த 18ஆம் படிகளும் தங்க கவசத்தால் மூடப்பட்டிருக்கும். 10 கிலோ தங்கம், 30 கிலோ வெள்ளி மற்றும் ஈயம், பித்தளை, செம்பு போன்ற உலோகங்களை கொண்டு இந்த கவசம் அமைக்கப்பட்டுள்ளது. ஐயப்பன் தன்னுடைய 18 கருவிகளை வைத்துதான் 18 படிகளை உருவாக்கியதாகவும் கூறப்படுது. வில், வாள், வேல், கதை, அங்குசம், பரசு, பிண்டிபாவம், பரிசை, குந்தகம், ஈட்டி, கைவாள், சுக்குமாந்தடி, கடுத்துவை, பாசம், சக்கரம், ஹலம், மலு, முஷல ஆகிய 18 போர்க்கருவிகளை கொண்டுதான் இந்த 18 படிகளையும் உருவாக்கி இருக்காங்க. ஐயப்பன் கோவிலில் உள்ள 18 படிகளில் விநாயகர், சிவன், பார்வதி, முருகன், பிரம்மா, விஷ்ணு, ரங்கநாதர், காளி, யமன், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், சுக்கிரன், சனி, ராகு, கேது ஆகிய 18 தேவதைகள் இருந்து அருள் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த 18 படிகள் உணர்த்தும் தத்துவம் என்ன தெரியுமா? முதல் படி விஷாத யோகம். பிறப்பு நிலையற்றது. நாம் செய்யும் நல்லவையும் தீயவையும் நம் புண்ணிய பாவங்களை நிர்ணயிக்கும் அப்படின்னு உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைவன் அருளால் முக்தியடைய வேண்டும் என்ற ஆத்ம துடிப்பே விஷாத யோகம். இரண்டாம் படி சாங்கிய யோகம். பரமாத்மாவே என்னுடைய குரு அப்படிங்கிறத உணர்ந்து அவர்கிட்ட ஆத்ம உபதேசம் பெறுவது இரண்டாம் படி. மூன்றாம் படி கர்ம யோகம். உபதேசம் பெற்றால் போதுமா? மனம் பக்குவம் அடைய வேண்டாமா? பலனை எதிர்பாராமல் கடமையை செய்யும் மனப்பக்குவம் தான் மூன்றாம் படி. நான்காம் படி ஞான கர்ம சந்நியாச யோகம். பாவ புண்ணியங்கள் பற்றி கூட கவலைப்படாம எது மீதுமே பற்று இல்லாம பரமனை அடையும் வழியில் முன்னேறுவதுதான் நான்காம் படி. ஐந்தாம் படி சந்நியாச யோகம். நான் உயர்ந்தவன் என்ற கர்வம் இல்லாமல் தான தர்மங்கள் செய்வது ஐந்தாம் படி. ஆறாம் படி தியான யோகம். கடவுளை அடைய புலனடக்கம் முக்கியம். மெய், வாய், கண், மூக்கு, செவி இந்த 5 புலன்கள் நம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டுமே தவிர அவை இழுத்த இழுப்புக்கு நாம் போய்விடக்கூடாது. இதுதான் ஆறாம் படி. ஏழாம் படி ஞானம். இந்த உலகில் காண்பவை எல்லாமே பிரம்மம்தான், எல்லாமே கடவுள்தான் அப்படின்னு உணர்வது ஏழாம் படி. எட்டாம் படி அட்சர பிரம்ம யோகம். எந்நேரமும் இறைவனை பற்றிய நினைப்புடன் வேறு சிந்தனைகளே இல்லாமல் இருப்பதுதான் எட்டாம் படி. ஒன்பதாம் படி ராஜ வித்ய ராஜகுஹ்ய யோகம். கடவுள் பக்தி இருந்தால் மட்டுமே பயனில்லை. சமூக தொண்டாற்றி ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பதுதான் உண்மையான பக்தி, உண்மையான ஆன்மீகம் அப்படின்னு உணர்ந்து கொள்வது 9ஆம் படி. 10ஆம் படி விபூதி யோகம். அழகு, அறிவு, ஆற்றல் என எப்படிப்பட்ட தெய்வீக குணத்தை கண்டாலும் அதை இறைவனாகவே பார்க்க வேண்டும். இதுதான் 10ஆம் படி. 11ஆம் படி விஸ்வரூப தரிசனம். ஆண்டவனில் உலகத்தையும் உலகில் ஆண்டவனையும் பார்க்கும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்வது 11ஆம் படி. 12ஆம் படி பக்தி யோகம். இன்பம், துன்பம், விருப்பு வெறுப்பு, ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடுகளை களைந்து அனைத்திலும் சமத்துவத்தை விரும்புவது 12ஆம் படி. 13ஆம் படி விபாக யோகம். எல்லா உயிர்களிலும் வீற்றிருந்து ஆண்டவனே அவர்களை இயக்குகிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் 13ஆம் படி. 14ஆம் படி குணத்திர விபாக யோகம். பிறப்பு, இறப்பு, மூப்பு ஆகியவற்றால் ஏற்படும் துன்பங்களை அகற்றி இறைவனின் முழு அருளுக்கு பாத்திரமாவதே 14ஆம் படி. 15ஆம் படி தெய்வாசுர விபாக யோகம். தீய குணங்களை ஒழித்து நல்ல குணங்களை மட்டும் வளர்த்து கொண்டு நம்மில் தெய்வாம்சத்தை அதிகரிப்பது 15ஆம் படி. 16ஆம் படி சம்பத் விபாக யோகம். இறைவன் படைப்பில் எல்லோரும் சமமென்று உணர்ந்து அகங்காரம் வராமல் கவனமுடன் இருப்பது 16ஆம் படி. 17ஆம் படி சிரித்தாத்ரய விபாக யோகம். சர்வம் பிரம்மமயம் என்று உணர்ந்து பரபிரம்ம ஞானத்தை பெறுவது 17ஆவது படி.
18ஆம் படி மோட்ச சந்நியாச யோகம். யாரிடமும் எந்த உயிர்களிடமும் பேதம் பார்க்காமல் உன்னையே சரணாகதி அடைகிறேன் என்று இறைவன் சன்னதியில் வீழ்ந்தால் அவன் அருள் செய்வான் என்று ஆண்டவனையே சரணடைவது 18ஆம் படி. சத்தியம் நிறைந்த இந்த 18 படிகளையும் படிப்படியாக கடந்து வந்தால் நம் கண்ணெதிரே அந்த சபரிமலை வாசன் மணிகண்ட பிரபு பேரொளியாய் தரிசனம் தருவார், நம் வாழ்வுக்கு வளம் சேர்ப்பார் என்பதை ஐயனின் 18 படிகள் நமக்கு உணர்த்தும் தத்துவம். எதுக்காக சபரிமலைக்கு போறதுக்கு மட்டும் இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்குன்னு எல்லாரோட மனசுலயும் ஒரு கேள்வி எழும். சபரிமலை ஐயப்பன் சன்னிதானம்ங்கிறது மலையின் மேல் இருப்பதால் பல கஷ்டங்களை தாண்டிதான் அந்த இறைவனை நம்ம தரிசனம் செய்ய முடியும். தரிசனத்திற்காக செல்லும் வழியில் ஏற்படும் இடர்பாடுகளை நம்ம தாங்கிக்கிறதுக்காக எடுக்கப்படும் பயிற்சிகள் தான் இந்த கடுமையான விரதம். ஒரு மனிதன் தன்னைத்தானே பக்குவப்படுத்தி கொண்டு ஒழுக்கமாக வாழ்வதற்கு பயிற்சி எடுத்துக்கொள்ளும் காலம்ங்கிறது தான் இந்த விரத காலம். சபரிமலைக்கு மாலை அணிந்து கொள்பவர்கள் பல வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாம் 60 நாட்கள் விரதத்தை கடைபிடிச்சு வந்தாங்க. 60 நாட்கள் விரதம் இருப்பது ரொம்ப கடினமாக இருந்ததால அதனை ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்களா குறைச்சிக்கிட்டாங்க. ஆனா இப்போலாம் விரதம் இருக்கக்கூடிய நாட்களை அவங்கவுங்க சௌரியத்துக்கு ஏத்த மாதிரி அவங்களே தீர்மானம் செஞ்சுக்கிறாங்க. ஆனால் சபரிமலை ஐயப்பனுக்குன்னு விரதம் இருக்கீங்கன்னா 48 நாட்கள் விரதம் இருந்து போறதுதான் சரியான முறை. வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கடைபிடிக்கவும் உற்சாகத்தை ஏற்படுத்தவும் ஆரோக்கிய வாழ்வு வாழவுமே ஒரு மண்டல விரதம் மேற்கொள்ளப்படுகிறது. சுய கட்டுப்பாடும் இந்த விரதத்தின் ஒரு முக்கிய நோக்கமா இருக்கு. சபரிமலை செல்ல விரும்பும் ஐயப்ப பக்தர்கள் கார்த்திகை மாதம் 1 தேதி அன்னைக்கு மாலை போட்டுக்குவாங்க. அன்னைக்கு நட்சத்திரம் திதி எல்லாம் பார்க்க தேவையில்லை. எதனாலன்னா குளிர்காலத்தின் தொடக்க நாள் தான் கார்த்திகை முதல் நாள். நம்மளோட உடம்ப அப்போதுல இருந்தே தயார்படுத்திக்கிட்டாதான் குளிர் நிரம்பிய மார்கழி தை போன்ற மாதங்களில் மலை பிரதேசத்தில் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக விளங்குங்கிறத கருத்தில் கொண்டு கார்த்திகை மாதம் 1 தேதி மாலை போட்டுக்கிறாங்க. சபரிமலை புனித பயணம்ங்கிறது உணர்ச்சிகளின் ஒரு சோதனை தான். மாலையிட்டு மாலை சவிட்டி திரும்பி வரும் வரை பக்தர்கள் எளிய வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும். இதுதான் விரதம்னு சொல்றாங்க. ஒரு பக்தன் எப்போ மாலை போட்டுக்கிறானோ அன்னையில இருந்து அவனோட விரதம் ஆரம்பமாகுது. மலை பயணம் செய்து சுவாமியை தரிசிக்க வேண்டும் என்ற அவனுடைய ஆவலை வெளிப்படுத்துவதற்காகவே மாலை போட்டுக்கிறாங்க. இப்படி ஐயப்ப சுவாமிக்கு மாலை போட்டுக்கிறவங்க ஐயப்பனின் உருவம் பொறித்த காசு ஒன்றை எடுத்து துளசி செடியின் வேரிலிருந்து உருவாக்கப்பட்ட மணிகளால் கோர்க்கப்பட்ட மாலையை தான் அணிஞ்சுக்கணும். எதனாலன்னா துளசி மாலை ஸ்ரீமத் நாராயணருக்கு உரியது. விஷ்ணு பகவான் சாந்த குணம் கொண்டவர், கோபமற்றவர். அவருடைய மனமும் உடலும் குளிர்ந்த தன்மை வாய்ந்தது. பார்க்கடலில் ஆதிசேஷனை படுக்கையாக கொண்டு படுத்திருக்கும் பரம தயாநிதி விஷ்ணு பகவான். அவருடைய நினைவாக துளசி மாலை அணியப்படுது. அறிவியல் ரீதியா பார்த்தோம்னா துளசி மாலை அணிவதால் உடல் ஆரோக்கியமா இருக்கும், நோய் நொடிகள் தாக்காது. இருதய பிணிகளும் சுவாச சம்பந்தப்பட்ட எந்த நோய்களுமே தாக்காது. உயர்ந்த மலையின் மீது ஏறும் ஒரு மனிதனுக்கு இது எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதாலதான் அந்த வியாதிகளை தீர்த்து வைப்பதற்காக துளசி மாலை அணிஞ்சுக்கிறாங்க. மலை மீது குடிக்கொண்டிருக்கும் ஐயப்பனை தரிசிக்க ஆரோக்கியமும் இருக்கணும். இதை தெரிஞ்சுக்காத சிலர் ருத்ராட்ச மாலை அப்படிங்கிற எலத்தங்கொட்டையில் தயாரிக்கப்பட்ட போலி மாலையையும் போலியான துளசி மாலையையும் பவள மாலையையும் தாமரை இலை மாலையையும் அணிஞ்சுக்கிறாங்க. இந்த மாலை போட்டாதான் சபரிமலைக்கு போக முடியுமா? எதனால மாலை போட்டுக்கணும்னு கேட்டா, மணிகண்டன் கைலாயத்திலிருந்து அனுப்பப்பட்ட போது உயர்ந்த மணிகளினால் கோர்க்கப்பட்ட மாலை ஒன்றை அணிந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்காரு. இதனாலதான் அவருக்கு மணிகண்டன்கிற பெயரே ஏற்பட்டுச்சு. மாலை அணிந்தவர் அனைவருமே மணிகண்டனோட மறுபிம்பங்கள்னு நினைவூட்டுவதற்காக தான் இந்த மாலை போட்டுக்கப்படுது. துளசி மாலையில் ஐயப்பனின் உருவம் பொறித்த முத்திரை மாலையை நம்மளே போட்டுக்க கூடாது. ஐயப்பன் கோவிலுக்கு போய் அங்க உள்ள அர்ச்சகர்கள் கிட்ட கொடுத்து இறைவன் முன்னிலையில் வைக்கப்பட்டு முறையான பூஜைகள் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த மாலையை நம்ம போட்டுக்கணும். தக்க குருநாதர் கிடைக்காதவங்க இறைவனையே மானசீக குருவாக நினைத்து அவருடைய பிரதிநிதியாக ஆலய அர்ச்சகரை கருதி அவங்க கையால ஐயப்பன் சன்னதியில் இந்த மாலையை போட்டுக்கலாம். யார் நமக்கு மாலை போட்டு விடுறாங்களோ அவங்கள நம்மளோட குருநாதர் அப்படிங்கிறத மறக்க கூடாது. மாலை அணிந்தவுடன் நம்மளால முடிஞ்ச காணிக்கைய அந்த குருநாதருக்கு கொடுக்கணும். உயர்ந்த மணிகளை உடைய மாலையை தர்மசாஸ்தாவின் கழுத்திலே அணிவித்த இந்த நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான் குருமார்களின் கையால் மாலை அணிவிக்கப்படும் சடங்கு ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது.
இப்படி ஐயப்பனுக்கு மாலை போட்டுக்கிட்டவங்க அடுத்து தினமும் அதிகாலையிலேயே எழுந்து பச்சை தண்ணீரில் தான் குளிக்க வேண்டும். தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் குளிக்கணும். இதனால உடம்பு சுத்தமாகிறதோடு மட்டுமில்லாமல் உடல் களைப்பும் நீங்கும். இறைவன் முன் உற்சாகத்துடன் பணியில் ஈடுபட முடியும். பக்தர்கள் சபரிமலைக்கு போகும்போது பம்பையில குளிச்சுட்டு தான் தரிசனத்துக்கு போகணும். பம்பையில் தண்ணீர் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். அதனால நம் உடம்பானது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த பழக்கத்தை கடைபிடிச்சு வந்திருக்காங்க. உடல்நிலை சரியில்லாதவங்க வெதுவெதுப்பான நீர்ல குளிக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. அடுத்ததா நெற்றியில் தினமும் சந்தனம் குங்குமம் வச்சுக்கணும். வீட்டில் உள்ள ஐயப்பனின் திருவுருவ படத்திற்கு தினமும் பூக்கள் வைக்கணும். ஐயப்பனுக்கு நெய் தீபம் ஏற்ற வேண்டும். தினம்தோறும் பூஜை செய்யும் போது ஐயப்பனுக்கு சமைச்சுதான் நைவேத்தியம் வைக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. எச்சில் படாத பழ வகைகளோ அல்லது ஒரு டம்ளர் பால் வச்சு கூட பூஜை பண்ணலாம். காலையிலும் மாலையிலும் 108 சரணம் சொல்லிதான் ஐயப்பனை பூஜை செய்யணும். ஐயப்பன் விரதம் இருக்கும்போது சாப்பிடாம தான் கடைபிடிக்கணும் அப்படிங்கறதுல எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. காலையில் பூஜையை முடித்துவிட்டு சாப்பிடலாம். இதே போன்று மாலையிலும் பூஜையை முடித்துவிட்டு உணவருந்தலாம். இப்படி மாலை போட்டுக்கிட்ட காலங்களில் கடுமையான மன விரதத்தையும் உடல் ஒழுக்கத்தையும் கடைபிடிக்கணும். மனம், வாக்கு, காயம் ஆகிய 3 பெண்கள் மேல் உள்ள இச்சையை தவிர்க்க வேண்டும். வேடிக்கை விளையாட்டுகள் பார்ப்பதை நிறுத்தி நாடகம், கூத்து, திரைப்படத்தை தவிர்க்க வேண்டும். சபரிமலைக்கு வரும் ஐயப்ப சாமிகளின் உடைகள் கருப்பு, நீலம், காவி நிறத்தில் இருக்கணும். எதனாலனா கருப்பு வண்ணம் அணிவதால் சனீஸ்வரனையும், நீல வண்ணம் அணிவதால் தர்மசாஸ்தாவையும், பொன் வண்ணமாக அணிவதால் பரமேஸ்வரனையும், பச்சை வண்ணம் ஸ்ரீமத் நாராயணனையும் திருப்திப்படுத்துமா. இவை தற்காலிக சந்நியாசத்தின் அடையாளங்களா இருந்திருக்கு. காவி நிற உடை என்பது நிரந்தர சந்நியாசத்தின் அடையாளம். காவி கட்டியவன் மீண்டும் இல்லறத்துக்கு திரும்ப கூடாது அப்படிங்கிற ஒரு விதியும் இருக்கும். இதை பெரும்பாலும் யாரும் மதிக்கிறது கிடையாது. இப்படி வண்ண வண்ண ஆடைகளை எதுக்காக கட்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பச்சை நிற கொடிய காடின் நடுவே பச்சை இலைகளுக்கு நடுவே நடந்து போகும்போது அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட கருப்பு, நீல நிற ஆடைகளை பயன்படுத்த சொல்லி இருக்காங்க. ஐயப்பனுக்கு விரதம் இருக்கிறவங்க செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எதனாலனா அந்த காலகட்டத்தில் வாகன வசதிகள் இல்லாம இருக்கும் போது மலைப்பாதையில் பயணிக்க நம்முடைய பாதங்களை தயார்படுத்தி கொள்வதற்காகவே காலணிகளை அணியாமல் 48 நாட்கள் பயிற்சி எடுத்து வந்திருக்காங்க நம்முடைய முன்னோர்கள். ஐயப்பன் வீற்றிருக்கும் சபரிமலை ஏற்ற இறக்கமும் கல்லும் முள்ளும் நிறைந்தது. சில நேரம் செங்குத்தான மேட்டிலும், சில நேரம் கிடுகிடு பாதாளத்திலும் ஏறவும் இறங்கவும் வேண்டியிருக்கும். அப்போ செருப்பு போட்டிருந்தா விளைவு விபரீதமாகிடுங்கிறதாலதான் செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இயற்கையான பிடிப்பும் நம்மை கட்டுப்படுத்தும் சக்தியும் செருப்புக்கு கிடையாது. அதனாலதான் செருப்பு போடாம போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஐயப்பனுக்கு மாலை போட்டு விரதம் இருக்கிற இந்த காலத்திலையும் நம்ம செருப்பு போட்டுட்டு இருந்தோம்னா நம்முடைய உள்ளங்கால்கள் ரொம்ப மிருதுவா மாறி இருக்கும். முரட்டுத்தன்மை கொண்ட கானகத்தில் கல்லையும் முள்ளையும் தாங்கக்கூடிய வலிமை நமக்கு கிடைக்காது. அதனாலதான் காலணிகளையும் குடைகளையும் தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. விரத காலத்தில் இயற்கையின் சீற்றத்தை சமாளிச்சு கொள்ள நம்ம பழகிட்டோம் அப்படின்னா மலை பயணத்தின் போது எதிர்பாராத நேரிடும் திடீர் மழை, குளிர், காற்றை நம்ம சமாளிக்க முடியும். நம்மளோட உடம்புக்கு எந்தவித கெடுதலும் ஏற்படாது. அதனாலதான் குடை பிடிப்பதையும் காலணி அணிவதையும் தவிர்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க. சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது எதனாலன்னா எண்ணெய் தேய்த்து குளிப்பதால் நரம்புகள் தளர்ந்து போகும். இதனால் வழக்கத்திற்கு மீறிய சோம்பேறித்தனமும் தூக்கமும் வந்து குடிக்கொண்டு விடுமா. கண் விழிக்க முடியாத நிலை ஏற்படுமா. பெரும்பாலும் சபரிமலைக்கு போறவங்க இரவு நேரத்திலும் நடக்க நேரிடும். இதனால அதிக சோர்வும் தூக்க கலக்கமும் ஏற்படும். அதனாலதான் விரத நாட்களில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்காம இருக்குது நல்லதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து எதனால மாலை போட்டுக்கிறவங்க முடி வெட்டிக்கிறதோ முக சவரமோ செய்யக்கூடாது சொல்றாங்க தெரியுமா? முக திருத்தமும் முடி திருத்தமும் என்னோட அழகை மற்றவங்க பார்த்து ரசிக்கணுங்கிறதுக்காக செய்யப்படுது. முடி வளர்ப்பதும் மொட்டை போடுவதும் எனக்கு இந்த உலகத்தின் மீது எந்த பற்றும் கிடையாது, இறைவனை பற்றி மட்டுமே நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற சிந்தனையை காட்டிக்கிறதுக்காக தான் இப்படி செய்யப்படுது. மொட்டை போடப்பட்ட முகம் எப்படி அழகை இழந்து காட்சி தருமோ அத மாதிரிதான் அடர்ந்த தாடி மீசையும் பார்க்க சகிக்காது. என்னுடைய சிந்தனையை மற்றவர்கள் வேறு திசையில் திருப்பிவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட இந்த கட்டுப்பாடு விதிக்கப்படுது. அடுத்து மது அருந்துபவர்களும் புகைப்பிடிப்பவர்களும் மாலை போட்டுக்கிட்ட பிறகு இதை அறவே விட்டுடணும்.
எந்த ஒரு பழக்கமா இருந்தாலும் அதை ஒரு மண்டலம் கஷ்டப்பட்டு கடைபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுவே நமக்கு பழகிடும். தீய பழக்கத்திலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ளவே இந்த விரத முறைகள் கடைபிடிக்கப்படுது. சிகரெட் பிடிக்கிறதால நரம்புகள் தளர்ந்து போகுது, செய்யத்தகாத செயல்களை செய்ய தோண்டுது. சபரிமலை இருக்கும் இடம் 4 புறமும் பள்ளத்தாக்கால நிறைஞ்சிருக்குது. போதைப் பொருட்களை வழக்கமாய் கொண்டவன் அந்த போதையின் காரணமாக தவறி விழுந்து விடலாம், மலை ஏற முடியாமல் மயங்கி களைத்து விடலாம். அப்படிங்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட தீய செயல்கள் எல்லாம் தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. மாலை போட்டிருக்கவங்க பகல் நேரத்தில் தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பகல் நேரத்துல தூங்கி பழகிட்டோம் அப்படின்னா இதுவே நமக்கு ஒரு பழக்கமா மாறி மலையில் நடக்கும் போதும் நம்முடைய பயணத்தை தொடர விடாமல் களைப்பையும் சலிப்புடன் கூடிய சோர்வையும் தூக்கத்தையும் ஏற்படுத்திடுமா. அதே மாதிரி இரவு நேரத்திலும் சிறிய துண்டை விரிச்சே தூங்க பழகிக்கணும். மலை பயணத்தின் போது அதிகமாக சுமைகளை எடுத்துட்டு போக முடியாது. இந்த விரத காலத்திலும் நாம் பாய், தலையணை, போர்வையை வச்சு தூங்கி பழகிட்டா மலைக்கு போகும்போது அதெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது இல்லையா? அதனாலதான் காட்டுல ஒரு துண்டை விரிச்சு படுக்கிறதன் மூலமா கொடிய விஷ ஜந்துக்களின் அபாயத்துல இருந்தும் நம்ம தப்பிக்க முடியுமா? எப்படி தெரியுமா? துண்டுல தேல் இருந்துச்சுன்னா உடனே தெரிஞ்சிடும். அதே வேறு ஒரு கனத்த போர்வையில் தேலோ மற்ற ஏதேனும் விஷ ஜந்துக்கள் இருந்தாலோ அதை கண்டுபிடிக்கிறது சிரமம். அதே போன்று மாலை அணிந்திருக்கும் பக்தர்கள் சக பக்தர்களை சந்திக்கும் போது ஐயப்பா என்றும், பெண் பக்தர்களை மாளிகைபுரம் என்றும், சிறுவர்களை மணிகண்டா என்றும், சிறுமிகளை கொச்சி என்னும் அழைக்க வேண்டுமா? எதனாலன்னா ஆண்கள் பகவானின் திருவுருவம் என்றும், பெண்கள் சகோதரிகள் என்றும், சிறுவர்கள் பகவானின் பால் வடிவம் என்றும், சிறுமிகள் தங்கைகள் என்ற உணர்வும் அவங்களுக்கு ஏற்படணுங்கிறதுக்காக தான் இப்படி சொல்லியிருக்காங்க. ஒரு ஐயப்ப பக்தர் மற்றொரு ஐயப்ப பக்தரை சந்திக்கும் போது சுவாமி சரணம்னு சொல்லணும். பேசிட்டு இருக்கும் போதும் இடையிடையே சாமி சரணம்னு சொல்லணும். பேச்சை முடிக்கும் போதும் சுவாமி சரணம்னு சொல்லணும். இதனால பணிவும் பக்தியும் வளருமா. போடப்பட்டிருக்கும் வேஷம் இறைவனுக்குரியது, பேசக்கூடிய பேச்சு இவ்வுலகுக்குரியது. எனவே இறைவனை மறந்துவிடக்கூடிய சூழ்நிலை 2 பேர்ல ஒருத்தருக்காச்சும் உருவாகலாம். அதை போக்குறதுக்காக தான் சாமி சரணம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் இறைவனின் அடியவர்கள் என்பதை அடிக்கடி நினைவூட்டதான் சாமி சரணம்னு சொல்லுவாங்க. பார்க்கும் போதும் பெரியும் போதும் சரணம் சொல்வதும் கடைபிடிக்கப்படுது. துக்ககரமான நிகழ்ச்சிகளில் ஐயப்ப பக்தர்களும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவங்களும் கலந்துக்க கூடாது. எதனாலன்னா துக்க வீட்டிலிருந்து பரவும் துர்க்கிருமிகள் மலை பிரயாணத்துக்கு தயாராய் உள்ள உடல் நிலையை கெடுத்து விடலாம். அப்படிங்கறதால குடும்பத்தாரிடமும் அந்த கிருமிகள் ஒட்டிட்டு வந்து அவங்களுக்கு தீங்கு விளைவிக்கலாம்ங்கிறதால இது தடை செய்யப்பட்டிருக்கு. மாலை அணிந்திருப்பவரின் வீட்டில் இருக்கும் பெண்கள் பூஜை அறைக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டால் அவர்களின் முகத்தினை நேருக்கு நேராக சபரிமலைக்கு மாலை அணிந்திருப்பவர்கள் பார்ப்பதை தவிர்க்கணும். இந்த சமயத்தில் அவர்கள் சமைத்த உணவையும் சாப்பிடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் வெளியில தங்கிக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் பூப்புனித நீராட்டு விழாவுக்கோ குழந்தை பிறந்த வீட்டிற்கோ மேற்சொன்ன காரணங்களிலாலேயோ போகக்கூடாது. இதே விதமான விளக்கத்தை உள்ளடக்கியே மாத விளக்கான பெண்களை பார்க்க கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாடையும் ஏற்படுத்தி இருக்காங்க. மாத விளக்கான பெண்களை சுற்றி கிருமிகள் இருக்குமா, அதனாலதான் ஐயப்ப சாமிகளை கவனமா இருக்க சொல்லியிருக்காங்க. யோக பட்டை அணிந்து பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கும் அந்த ஐயப்பனை வழிபட செல்வதற்கு முன்பு சில கடுமையான விரதங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். மலைக்கு செல்வதற்கு முன்பு உங்களால முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் ஒரு ஐயப்ப பூஜை செய்து 10 ஐயப்ப சுவாமிகளுக்காவது அன்னதானம் அளிப்பதென்பது ரொம்பவே சிறந்ததா இருக்கும். எதனாலன்னா அன்னதான பிரபு என்று அழைக்கப்படுபவர் ஐயப்பன். குழந்தை இல்லாதவர்கள் தென்னங்கன்று அல்லது மணி வாங்கி கொடுக்கறதா வேண்டிக்கோங்க. குழந்தை பிறந்த பிறகு இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுவாங்க. 48 நாட்கள் கடுமையான விரதம் இருந்து சபரிமலைக்கு சென்று விட்டு வந்த பிறகு பிறந்த நிறைய குழந்தைகளுக்கு அந்த ஐயப்பனின் நாமத்தையே பெயரா சொட்டி இருப்பாங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்றுதான். மனதார அந்த ஐயப்பனை நினைத்து விரதமிருந்து வேண்டிக் கொள்ளும் வேண்டுதல்கள் இன்றளவும் நிறைவேறிட்டு இருக்குங்கிறத நீங்க சபரிமலைக்கு போயிட்டு வந்த பிறகு கண்டிப்பா உணருவீங்க. இப்போ நம்ம பார்த்த அனைத்து விதிமுறைகளுமே ஐயப்ப பக்தர்கள் மலைக்கு செல்லும் முன் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள். இந்த கட்டுப்பாடுகளை சிலர் தவிர்க்க முடியாத காரணங்களால மீறிடுவாங்க. இதை பார்த்த மற்ற ஐயப்ப சாமிகள் நம்மளும் அப்படி செய்யலாம்னு நினைக்காதீங்க. ஓரிருவர் தவறு செய்தால் அதனால் ஊக்கம் கொண்டு நீங்களும் தவறான பாதையில போயிடாதீங்க. ஐயப்பனை மனதில் நிறுத்தி நல்ல வினைகளை செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும். கெட்ட வினைகளையும் தீமைகளையும் செய்தால் நம்முடன் வரக்கூடியதும் அந்த கெட்ட வினைகள் தான். இதை மனதில் நிலை நிறுத்தி ஐயப்ப சுவாமியின் விரதத்தை கடைபிடித்து வாங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் கூடவும் ஐயப்ப பக்தர்கள் கூடவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. இப்போவே ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு வைரல் ஸ்டாரி அட்மின் ஸ்வாதி. நன்றி, வணக்கம்.